5வது சந்திப்பிற்கு உங்கள் அனைவரையும் வருக என்று அழைக்கின்றேன். நண்பன் முத்துசாமி அவர்களை வரவேற்புரையை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். பலதரப்பட்ட வேலைகளுக்கிடையில் நேரம் ஒதுக்கி நமது 5ஆம் சந்திப்புக்கு அனைத்து நண்பர்களையும் பார்த்து மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்று வந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். எஸ்பெஷலி நம்ம கனகசுந்தரம், வெளியிலிருந்து அவ்வளோ தூரத்திலிருந்து அன்பன், அப்புறமா சுந்தரராஜன், அனைத்து நண்பர்களுமே தூரத்திலிருந்து வந்த நண்பர்களுக்கும் நன்றி. பக்கத்தில் இருக்க நண்பர்களுக்கு வேலை அதிகம் இருந்தாலும் அனைத்தையும் விட்டு வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. எல்லா நண்பர்களும் இருந்து சந்தோஷமாக பேசி கருத்துக்களை பரிமாறி அதன்பின் செல்ல வேண்டும். அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. ஃபஸ்ட்டு கேக் வெட்டிடலாம். கேக் வெட்டிட்டு அதுக்கப்புறமா குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடும். ஓகே. நீராறும் கடலொடுத்த நிலமடந்து எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிழே எக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் மிகுந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கேக் வெட்டி ஆரம்பிப்போம். இது குரூப் எல்லாத்துக்குமானது. அது எல்லோருடைய பங்களிப்பு இதில் முக்கியம். ஆனால் எல்லா பேரும் ஸ்டேஜில் நின்று கட்ட முடியாது. சில குறிப்பிட்ட நண்பர்கள் மட்டும் இது பண்ணலாம். முருகானந்தன், நீ சொல்ல. நண்பர்களே, செய்ய வேண்டியதை நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், தவறே கிடையாது. அதனாலே ஆவும் பெற்றோம், மேலே மேலே சென்றோம், வான்மேகம் போலே நின்றோம்.
புது பாதை நீயே போட்டு தந்தாய், என் பாதி வழியில் விட்டு சென்றாய். ஒரு தாயை தேடும் பிள்ளையானோ நீ இல்லை என்றால் எங்கே போவோம்? என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். எல்லாம் ரெடியா? ஆரம்பிச்சலாமா நிகழ்ச்சியா? கேஆர்ஜி பாய்ஸ் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி எல்லாரையும் வருக என்று வரவேற்கிறேன். தொடர்ந்து 5வது முறையாக நம்ம இந்த சந்திப்பை நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் இதை எப்போ ஒரு தடவை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அடுத்து எப்போ நடக்குன்னு எல்லா பேரும் ஆர்வமாக கேட்குற அளவுக்கு நம்ம தொடர்ந்து மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ட்விட்டரில் வந்து ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். அதில் சோஜி மோரிமோட்டோன்னு ஒரு ஜப்பான்காரன், அவனுக்கு 41 வயசு, ஒரு வருஷத்துக்கு 60 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். எப்படி சம்பாதிக்கிறான்னு கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த 60 லட்சம் எப்படி சம்பாதிக்கிறான்னா, ஜப்பானில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட பேசுகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, நண்பர்கள் கிடையாது. இவன் வந்து அவனை வாடகைக்கு விட்றானா ஃப்ரெண்ட்ஸாக. வாரத்தில் ஒரு நாள் வந்து நீ எங்கேயாவது வெளியில் போன ஒரு நண்பன் வேணும்னா அவனை வந்து வாடகை எடுத்து ஒரு நாள் ஃப்ரெண்டாக கூட இருந்து சினிமா போக பார்ட்டி அது பண்ணுறது கூட இருக்கிறானா. அது மாதிரி நட்புக்கு அவ்வளோ தூரம் பற்றாக்குறையாக மற்ற நாடுகள் இருக்குது. நமக்கு அப்படி இல்லை. ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் யாரை வேணால் கிண்டல் பண்ணலாம், இது மாதிரி வருஷத்துக்கு வந்து செஞ்சு பேசிக்கலாம். அதான் நம்ம சந்திப்போட ஒரு சிறந்த ஒரு பயன் நினைக்கிறேன். இங்கே முதல்ல நம்ம யூஎஸ் கிருஷ்ணனை வெறியப்பூர் கிருஷ்ணனை பேச சொல்லலான் இருக்கேன். வா கிருஷ்ணா, ரொம்ப நேரம் அவனை உட்கார வைக்க வேணாம். நம்ம கிருஷ்ணன் தான். நம்ம முதல் சந்திப்பு வந்தான், அதுக்கப்புறம் இப்போ 5வது சந்திப்பு வந்திருக்கான். எல்லா பேரும் கைதட்டி ஆரவாரம் பண்ணலாம். ஒன்றும் விஷயம் இல்லை, எல்லாத்தையும் பேச சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. குரூப்போட தாக்கம் எப்படின்னா, நம்ம வந்து நண்பர்கள் நமக்கு மட்டும் பேசுறதில்லை, நம்ம பேசுகிறத நம்ம வீட்டில் இருக்க எல்லா பேரும் பார்க்குறாங்க. நம்ம கூட கலந்து இதை வந்து இது பண்ணி கலந்துக்கிறாங்க. நம்மளோட உரையாடல்கள், நம்ம நடராஜ போகிற வாய்ஸ் மெசேஜை, ஜெயராம் போகிற கிண்டலை, எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்க எல்லா பேருமே கேட்குறாங்க. நம்ம எல்லா பேருமே வந்து இப்போ ஜெயராம் நடராஜ் குரல்லாம் வந்து என் வீட்டில் எல்லா பேருக்கும் பரிச்சயமான குரல் ஆயிடுச்சு. அதற்கு நம்ம ஆலயமோட பொண்ணு இங்கே வந்திருக்கு. அது பாப்பா ஒரு நிமிஷம் எந்திரிட்டாங்கண்ணா, இந்த வந்திருக்காங்க. அவங்க எல்லா பேரும் வணக்கம் சொல்லலாம். நம்ம எல்லாத்தையும் பார்க்க நாங்கள் வந்து ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. ஸ்டேஜுக்கு வணக்கண்ணா, அப்படியே வந்து ஒரு வணக்கம் போட்டு சும்மா வந்து ஒரு வணக்கம் போட்டு போங்க எல்லாத்துக்கும். உங்களை எல்லாரும் பார்க்கணும் இல்லையா? யார்? நம்ம மாசாணி முருகத்தோட கிளாஸ்மேட். அவங்க முருகானந்தம் பையனோட கிளாஸ்மேட்டா. நம்ம நண்பன் கிருஷ்ணனுக்கு சுந்தரராஜ் அவங்கள சால்வை போடாங்க. வாங்க சுந்தரராஜ். இல்லை உனக்கு வந்து 4 வருஷம் பெண்டிங். இது அது 4 வருஷம் பெண்டிங் இப்போ கொடுத்தாரு. அவ்வளோ ஓவராக இருக்குது. உனக்கு இன்டைரக்டாக தர்றேன் சாமி போதி. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊருக்கு போனே என்ன கொடுத்தான்னு கேட்பாங்களா? அப்போ காட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை தாண்டா கொடுத்தாங்க அப்படின்னு. இங்கே குழுமி இருக்கும் நட்பு வட்டாரங்கள் அனைவருக்கும் எனது மரியாதை கலந்த மாலை வணக்கங்கள்.
First of all, thank you for giving me this opportunity to be here among with you all. I'm feeling very blessed and proud to be here. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து ஒரு என்னன்னு தெரியாமல் இருக்கிற அந்த ஸ்கூல் டேஸில் இருந்து இப்போ வரைக்கும் நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நாங்கள் இப்போ எப்படி இருக்கோங்கிறது எங்களுக்கு தெரியலை. அப்புறம் வந்து இப்போ அப்பா வந்து எங்களை வெளியில் அழைச்சிட்டு போகும்போது சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஆளை உருவாக்கி கொடுத்தவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு. Thank you so much for being a good support and for being a good inspiration to generations like us, and I wish you all to have more happy memories together. Thank you. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன விஷயம், திவ்யா வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டு. இப்போ தான் பார்க்குறேன். அறிவாளி பிள்ளையாக இருக்காங்க. இல்லை ஓ ஸ்டூடெண்ட் சொல்ல 2 பில்லியனுக்காக இருக்கு. அதுதான் ஆச்சரியம். ஹிந்து வித்யாலயாவில் 95 அந்த ரேஞ்சில் நான் இருக்கும்போது என்கிட்ட படிச்சு, திவ்யாவோட அக்காவும் நந்தினியும் எங்கிட்ட படித்த பொண்ணு தான். அதனால எங்கிட்ட படித்த பொண்ணு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு கோபமான விஷயம் என்ன அப்படின்னா, அடிக்கடி இந்த ஆலயமணியை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறது. நான் இந்த ஒட்டஞ்சத்திரத்தை விட்டே தாண்ட முடியல. இவர் எப்போ பார்த்தாலும் வெளியே போய் போஸ் கொடுத்துட்டு பாவாடை கட்டிக்கிட்டு என்னென்னமோ போஸெல்லாம் கொடுக்குறாரு. அதனால் எனக்கு ரொம்ப அது வந்து கொஞ்சம் வருத்தமான விஷயம். ஒருவேளை பின்னாடி எனக்கு வாய்ப்பு கிடைச்சா, போக வேண்டிய வாய்ப்பு கிடைச்சா அந்த என்னுடைய ஆசை நிறைவேறும். அதனால் என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து எங்களையெல்லாம் வாழ்த்தினதுக்கு நான் திரும்ப ஒரு வாழ்த்தை நன்றின்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஆராய்மணி, அடுத்த தடவை பாஸ்கரை கூட்டு போய் ஒரு பாவாடை கட்டி விட்டுரு. வா கிருஷ்ணா, வா கிருஷ்ணா. நண்பர்களே, நண்டு நாய்க்கு சைட் டிஷ்னான்னு கேட்டியா? சைடிஸ் அது மெயின். அன்பு நண்பர்களே, முதலாவது சந்திப்பில் நமது குழுமத்தின் ஒன்று கூடலில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. அடுத்து இது 5வது சந்திப்பு. ஒவ்வொரு முறையும் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி குழாவும் பொழுது மிகவும் ஏக்கமாக இருக்கும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த முறை சந்தித்து நானும் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காலம் மாறிவிட்டது. நான் சில நாட்களுக்கு முன்பு ஒரு பதிவிட்டேன். ஒவ்வொரு நாளும் நாம் சாமக்கோழிக்காக தலைக்கோழி நம்ம முன்பெல்லாம் 4 மணிக்கு முன்பே தலைக்கோழி கூவும். நான் பிஎஸ்சி முடித்த பொழுது எம்எஸ்சிக்காக இன்டர்வியூ மதுரை, கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கு இன்டர்வியூவுக்கு போக வேண்டும். தலைக்கோழி கூப்பிட்ட பிறகு அப்பா எழுந்து சைக்கிளில் கொண்டு வந்து பெரியப்பூர் பிரிவில், வேடசந்தூர் பிரிவில் விடுவார். 4:30 மணிக்கு கரூர் பஸ் வரும். அந்த பஸ்ஸில் வந்து ஒட்டஞ்சத்திரம் வந்து கோயம்புத்தூர், மதுரை போய் நேர்முகத் தேர்வில் பங்கு பெறுவேன். இப்பொழுது கோழி 5:15 தான் கூவுகிறது. ஸோ உறவினர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று நான் எல்லா உறவினர்கள் சென்று கொண்டிருந்தேன். 2 நாட்களுக்கு முன்பு ஒரு உறவினர் வீட்டு தோட்டத்திற்கு சென்றேன். ஒருவரும் இல்லை, வீடு திறந்திருந்தது. உள்ளே சமையல் கட்டில் ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார். நான் சமையல் கட்டிற்கு பக்கத்தில் சென்று விட்டேன். திரும்பி பார்த்தால், நீங்கள் யார்? உங்கள் உறவினர் தான், அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறேன். நீங்கள் அவர்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள், போய் பாருங்கள் என்றார். எனக்கு நான் அமெரிக்க சாக்லேட் ஆசையோடு எடுத்து சென்றேன். மிகவும் மனம் அதுவும் ஒரு மாற்றம். நான் சொல்ல வருவது ஆக்சுவலி மாற்றம் எப்படி நாம் இருக்கும் காலத்தில் அவர் நீ யார் என்று கேட்க மாட்டார்கள். ஆக்சுவலி மிகவும் இன்முகத்துடன் வரவேற்பார்கள். இப்பொழுது காலம் மாறிவிட்டது என்பதற்கு அதுவும் ஒரு உதாரணம். இப்படி காலம் எப்படி மாறினாலும் நமது அன்பு என்றும் மாறாது. நமது குழு மிக மிக நமது குழுவில் அன்பு ஒரு கலைக்களஞ்சியம். அன்பு நமது குழுவிற்கு ஒருங்கிணைப்பாளர், தலைவர். 61 பேரில் நானும் ஒருத்தன், வேறு எதுவுமே எனக்கு எந்த சிறப்பும் கிடையாது. அன்பு நமது குழுவிற்கு ஒருங்கிணைப்பாளர்.
ஒருங்கிணைப்பாளராக கிடைத்தது ஒரு மிகவும் வரப்பிரதாசம். இந்த பதவியும் கிடையாது. 61 பேரில் நானும் ஒரு ஆள். 60+1 தட்ஸ் ஆல். அதற்கு அடுத்து மாமன் மச்சான் கிமு உங்கள் நம்ம அனைவருக்கும் நமது கிருஷ்ணமூர்த்தி நண்பர் கிருஷ்ணமூர்த்தி எவ்வளவு ஆழமாக எனக்கு மிகவும் மிகவும் ஆச்சரியம். இவ்வளவு ஆழமாக நமது நூல்களை எல்லாம் கற்று இருக்கிறார். ஒரு கம்யூனிகேஷன் டயலாக் அப்போ பேசும் பொழுது எப்படி அதை எடுத்து சொல்வது என்பது ஒரு கலை. அனைவராலும் ஒரு பதிவை எப்படி முன்னோக்கி எடுத்து செல்வது என்பது அனைவராலும் முடியாது. அவர்கள் இருவரும் நமது குழுமத்தில் எப்படி ஒரு பதிவை முன்னோக்கி எடுத்து செல்கிறார்கள், எப்படி நம் அனைவரையும் மகிழ்விக்கிறார்கள் என்பது மிக மிக ஒவ்வொரு நாளும் நான் ரசிப்பேன். துரதிர்ஷ்டவசமாக இங்கே நேரம் இங்கே இரவாக இருக்கும் பொழுது, அங்கே நீங்கள் எல்லாம் அங்கே அளவளவை கொண்டிருக்கும் பொழுது அங்கே அலுவலகத்தில் வேலை செய்ய வேண்டும். அதனால் என்னால் அதில் பங்கு கொள்ள நினைப்பேன், இருந்தாலும் முடியாது. ஆனால் அதை எடுத்து செல்லும் திறமை அவர்களிடம் இருக்கும் திறமை என்னிடம் இல்லை. மிக 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 நமது குழு நான் மிகவும் பெருமைப்படுவது நமது குழுமை பற்றி. இது மிகவும் பல ஆண்டுகள் தொடர வேண்டும் என்பது எனது ஆசை. அடுத்து ஒரு சிறிய கருத்து. அங்கே அமெரிக்காவில் நீங்கள் பார்க்கும் பொழுது இப்பொழுது ஐடி கம்பெனி, ஐடி ஃபீல்டு, ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் ஐடி ஃபீல்டு அமெரிக்காவில் வேலை செய்கிறார்கள். அங்கே பெரும்பாலும் அங்கே வருபவர்கள் ஒரு நல்ல குடும்ப பின்னணியில் பெற்றோர்கள், அரசு அலுவலர்கள், இப்படித்தான் மற்ற மாநிலங்களிலிருந்து வருவார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் பெற்றோர்கள் வேட்டி கட்டிக்கொண்டு படிப்பறிவு இல்லாத பெற்றோர்கள் நிறைய போய்கொண்டிருப்பார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கும். நான் 2 நாட்களுக்கு முன்பு வரும்பொழுது அங்கே விமான நிலையத்தில் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது ஒரு ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பெற்றோர்கள் வந்தார்கள். ஒரு அப்பா அம்மா. அவர் உட்கார்ந்திருந்தார். நீங்கள் அமெரிக்கா நாடு, எனது மகனும் மருமகளும் ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறார்கள். நாங்கள் 4 மாதங்களாக இருந்துவிட்டு வந்தோம். அங்கே டைம் பாஸ் செய்வதற்கு ஒன்றும் அதிகமாக இல்லை. வாக்கிங் செல்வோம். மற்றும் எங்கள் பையனுடன் வேலை செய்யும் பெற்றோர்கள் வந்திருந்தார்கள். அந்த பெற்றோர்களுடன் நாங்கள் பேசிக்கொள்வோம். அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் இருந்து நிறைய வேலை செய்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கும் பெற்றோர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். அவர்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது, இந்தியும் தெரியாது என்று அவர் சொன்னார். அது என்னுடைய கருத்து மிகவும் அதை ஆமோதிப்பதாக இருந்தது. தமிழ்நாட்டு ஒன்றில் மட்டும்தான் நிறைய மாணவர்கள் படிப்பறிவில்லாத பெற்றோர்களின் குழந்தைகள் செல்கிறார்கள். நானும் என்னுடைய பெற்றோரும் படிப்பறிவில்லாதவர்கள் தான். இப்படி படிப்பறிவில்லாத பெற்றோர்களின் குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேற நம்மால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நாளும் நினைப்பதுண்டு. நமது பள்ளிக்கு நம்மால் முயன்ற ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று நமது நண்பர்கள் அருள், தாமஸ் பாஸ்கர், சிஎஸ் இவர்களிடமென்றால் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்பொழுது முதல் மதிப்பெண் வாங்கும் மாணவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் +2 ஏதாவது ஊக்குவிப்பதற்காக அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நமது குழுவின் சார்பாக 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இல்லை முதல் பரிசு வாங்குற மாணவனுக்கு 1 லட்ச ரூபாயா? இல்லை நீ 1 லட்ச ரூபா தரியா? நான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் அந்த என்னால் ஒவ்வொரு வருடமும் 1 லட்சம் என்னால் கொடுக்க முடியாது, ஒரு முறை. ஸோ அதை எப்படியாவது அதிலிருந்து நாம் அதிலிருந்து வரும் இன்ட்ரெஸ்ட்டை ஒவ்வொரு ஆண்டும் எடுத்து அதை தொடர்ந்து கொடுக்கலாம் என்று. இல்லை, அவர் கிருஷ்ணனை கலந்துக்கிட்டார். வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மதிப்பு எவ்வளோ வருதோ, ஒரு 10,000, 5,000, 3,000 ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு கொடுக்குற மாதிரி அது எவ்வளோ வருது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை
இல்லைன்ட்டாலும் இப்போ அந்த என்டோமெண்ட்டு வந்து அந்த ப்ரோலர் திட்டம் வந்து இப்போ இல்லை, நடைமுறையில் வந்து கொஞ்சம் இல்லை. அப்படி கொடுக்கணுன்ட்டா அந்தந்த வருஷம் வந்து எவ்வளோ வருதோ போட்டுக்கிட்டு ஃபஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு வருதோ அதுக்குரிய அமௌண்ட்டை வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற அளவு டிஸ்கஷன் இருந்துச்சு. உங்களுக்கு வேறு ஐடியா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு நம்ம பண்ணிக்கிறலாம். ஸோ இப்போது சரி, ஓகே. இதுதான்டா ஃபஸ்ட் குரூப் பாருன்றது. ஓகே 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 ஃபர்தராக கண்டினியூ பண்ணு. இல்லை, நீங்கள் ஃபண்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து இப்போ தனிப்பட்ட முறையில் கிருஷ்ணன் கொடுக்குறாரு, தனிப்பட்ட முறையில் கொடுக்குறாரு. அது இல்லாமல் அவர் நடராஜ் சொல்கிறது வந்து மற்றவங்களாம் காமன் ஃபண்டு கலெக்ட் பண்ணி வச்சு அது தனியாக செய்யலாம். அதுலேயும் அவர் இருப்பார், காமன் ஃபண்ட்லேயும் கிருஷ்ணன் இருப்பார். இது வந்து ஸ்பெஷலாக செய்கிறதுக்காக தான் அவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல விஷயம். இது ரொம்ப வருஷமாக வந்து இல்லை, இன்றைக்கி வரைக்கும் இல்லை, இடையில வந்துச்சு போயிடுச்சு. 76 வந்து இருந்துச்சு. ரத்தன சவாதியாக கொசவப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த அவர் வந்து பண்ணினார், அதெல்லாம் நடந்துச்சு. ஸோ மீண்டும் வந்து அது அந்த இது பழைய திட்டங்கள் அந்த வட்டி வச்சு வாங்கி பண்ணுறது செய்கிறதுங்கிறத ஸ்கூலில் இந்த அக்கௌண்ட்டு வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. சிஎஸ்ஆர்னு இருக்குது, அது மட்டும் செய்யலாம். அது பண்ணியாச்சுன்னா அந்த வருஷம் டொனேஷன் மாதிரி போயிடும் அந்த பள்ளிக்கு. ஸோ பரிசு கொடுக்குறது அப்படின்னா நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் அந்தந்த வருஷம் எவ்வளோ வருதோ நான் கொடுத்துட்றேங்கிற மாதிரி கிருஷ்ணன் சொல்லியிருக்கார். அது இல்லாமல் காமன் ஃபண்ட் பண்ணுறதுங்கிறத அடுத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதை சரிங்களா? சரி. சரி, அப்போ அது நம்ம அதை தொடர்ந்து பேசுவோம். நம்ம இல்லை அருள், அது வந்து கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய பங்கை 1 லட்ச ரூபாய்க்கு குரூப்பில் கொடுத்துட்றேன், அது எது கொடுத்தாலும் குரூப் மூலமே போகட்டும், என் பேரில் தனியாக வேணாம். அதானே கிருஷ்ணா? ரைட்டு. அன்பு, நான் கொடுப்பது நமது குழுமத்திற்கு. என்னுடைய நான் கொஞ்சம் அதான் பேசுகிறது ப்ராப்ளம், ஒழுங்காக பேசுகிறேன்னு நினைக்கிறேன், கரெக்டு. ஓகே. இல்லை, அன்பு சொல்கிறது நம்ம குழுவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, அது குழுவுக்கு கொடுத்துட்டு அதிலிருந்து அதை நம்ம செய்யலாங்கிற அளவில் இருக்குது. நீ கண்டினியூ பண்ணுங்க. அது வந்து நம்ம குழுமத்துக்கு தான். இதை வந்து நம்ம குழுமத்தில் வந்து நம்ம எல்லாம் இதை வந்து பேசி அதை எப்படி அதை வந்து செயல்முறைப்படுத்தலாம் என்பது நமது நண்பர்கள். கிருஷ்ணன் ஒரு ஐடியா, அதாவது இப்போ வந்து அருள் சொல்கிற மாதிரி புரவலர் திட்டம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராக்ரெசிவாக இப்போ இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு கொடுக்கணும்னு இன்வால்மெண்ட் இருக்கிறப்ப அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய ஃபேமிலியிலேயே பார்க்குறப்ப வந்து டெபாசிட்டாக பண்ணிக்கலாம். அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப வந்து ஒவ்வொரு வருஷம் பார்க்குறப்ப வந்து ஆண்டு விழா மாதிரி நடக்கும். காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எக்ஸாம் நடக்கும். அப்போ எக்ஸாமில் பார்க்குறப்ப வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வாங்குகிற குழந்தைகளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்களே பார்க்குறப்ப வந்து எவ்ரி இயர் பார்க்குறப்ப வந்து ஸ்கூலினுடைய ஹெச்எம்க்கு வந்து அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவர் எடுத்து வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு குழந்தைகளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவார். இந்த மாதிரி நேம் சொல்லி ஆண்டு விழா பத்திரிக்கையில் வந்து அச்சிட்டு இந்த மாதிரி கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் பார்க்குறப்ப வந்து குழந்தைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவங்களுக்கு ஒரு 1000 ரூபா பரிசுமே, செகண்டு மார்க் வாங்கினவங்களுக்கு வந்து 500 ரூபா பரிசுமே, தேர்டு மார்க் வாங்கினவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டுமே இந்த மாதிரி கொடுக்குறாரு அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ நீங்கள் எவ்ரி இயர் பார்க்குறப்ப வந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஆண்டுமே, அதாவது ஆண்டு விழா நடக்கு பிப்ரவரி மாதம் நடக்கும், அந்த பிப்ரவரி மாதம் பார்க்குறப்ப வந்து அமௌண்ட் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துக்குவாங்க இப்போதைக்கு. ஓகே. இனிமேல் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சுன்னா நீங்கள் அப்புறம் வேணால் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி வந்து ஸ்கூல் பேர்லேயே போடலாம். இப்போதைக்கு அந்த மாதிரி ப்ராக்ரெசிவ் இல்லாமல் இருக்குது. அருள் சிஎஸ் 2 பேர் கருத்தையும் நம்ம மனசில் வச்சுக்குவோம். அடுத்து கிருஷ்ணன் எப்படி கண்டினியூ பண்ணிட்டு ஃபர்தர் அதை பற்றி நம்ம பேசி ஒரு கரெக்டான ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்தோம். இதை ஆமாம். ஓ அப்படி, அதான் ஃபர்தராக பேச அது கரெக்டான ஒரு சார். இல்லை, கொடுக்கலாம் சார். முன்னாள் மாணவர் மட்டும் கிடையாதுங்க, இல்லை அந்த ஸ்கூலுக்காக ஸ்பான்சர் பண்ணுற கொடுக்கலாம். முன்னாள் மாணவர் சார், சிஎஸ் சார், முன்னாள் மாணவர்கள் குழுவில் இருந்தானே கொடுக்க முடியும். அது அப்படி கூட முறையில் கொடுக்க முடியாது, யாரோ ஒருத்தர் போய் கொடுக்க முடியாது. முன்னாள் மாணவர்கள் என்ன அலைமணி அப்படித்தானே? கரெக்ட் தானே? அப்படித்தான். அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம ஒருங்கிணைப்பில் இருந்து அப்படி போட்டு நம்ம சார்பாக கொடுத்த மாதிரி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி. இப்போ சார் எங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பான்சரிங் தனியாகவே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பார்க்குறப்ப வந்து ஸ்பான்சரிங் அவங்க நேம் போட்டு கொடுக்கலாம். முன்னாள் மாணவர்கள் மட்டும் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு கிடையாது. இதனுடைய மோட்டிவேஷனை வந்து குழந்தைகளை என்கரேஜ் பண்ணணும், அவங்களுடைய நல்வாழ்வு உயர்த்தணுங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி முன்னாள் மாணவர்கள், யாருமே ஃபர்தர் அப்படியே பேசி இதுக்கு நம்ம இறுதியான ஒரு வடிவத்துக்கு வந்துடும். இப்போ கிருஷ்ணன் சொல்கிற கருத்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக பேசலாம். குழு சாரில் டெபாசிட் பண்ணிட்டா, அதாவது 7.9 இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு 1 இயருக்கு வந்து 8.5 வரும்.
8500 வரும். 10வது குழு சார்பாக கொஞ்சம் டெபாசிட் பண்ணிட்டோம்னா இல்லை, அதாவது இது குழு சார்பாக தான் காலிமுத்து. ஆமாம், அவனுடைய பங்கா 1 லட்ச ரூபா தர்றான். ஆமாம், அதுக்கு மேலே கொடுக்க பிரியப்பட்டு 6 வேலை கொடுக்கலாம். இது அதான் மேட்ரு. அதில் அதை வந்து இப்போ சொன்ன மாதிரி டெபாசிட் பண்ணிட்டா 7.9 அது வர இன்ட்ரெஸ்ட் வச்சு வருஷம் கொடுத்தா எத்தனை வருஷத்துக்கு வேணுமோ நம்ம கொடுத்துட்டு. அதான் மேட்ரு, அதான் மேட்ரு. ஓகே, ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணுங்க, ப்ளீஸ் கண்டிப்பாக பண்ணுங்க. சரி வரதா சொல்லுங்க. உங்களுடைய ஏற்கனவே ஒரு சேமிப்பு ஆரம்பித்து அது பகுதியில் விட்டுட்டோம். இது வந்து கவர்மெண்ட் இருக்குது, அதை பார்த்துங்க. நம்ம போய் இப்போ புதுசாக ஸ்கூலுக்கு எடுத்து செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அது கவர்மெண்ட் ஒன்றும் இப்போ திவால் இல்லை, எல்லாம் கொடையடிச்சு வச்சுருக்காங்க மினிஸ்டர்கள்லாம். நம்ம என்ன போய் ஸ்கூலுக்கு ஏற்பாடு பண்ணோம்னா நீ கொடுக்குற அமௌண்ட் வேணும், நம்ம குரூப்புக்கு ஏதாவது டெவலப் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு எல்லா கருத்துக்கும் எதிர்கருத்து இருக்குது, மாற்று கருத்து இருக்குது, ஆதரவான கருத்து இருக்குது. அது நம்ம நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லை, அது கவர்மெண்ட் பார்த்துங்க. இல்லை, நம்ம வந்து ஸ்கூலுக்கு செய்யலை, வேற இருக்கு. ஸ்கூலில் +2ல் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குற பையனுக்கு நம்ம குரூப்ல இருந்து ஒரு ஊக்கத்தொகை மாதிரி அமௌண்ட் கொடுக்குறோம், ஸ்கூலுக்கு கொடுக்கல. சரி, அந்த வேணா கொஞ்சம் பரிசீலனை நம்ம கேஜி ஸ்கூலில் அது ஸ்கூலுக்கு நம்ம செய்யலை. சரி, அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வரவங்களுக்கு மட்டும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி. ஆமாம் ஆமாம், சரி, அது வேணா கொடுப்போம். சரி, அது பரிசீலனை பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, சரி, ரைட். அதான் இது வந்து நண்பர்களே ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இது ஜஸ்ட் ஒரு நிமிஷம். இது என்னுடைய பங்களிப்பு நமது குழுமத்திற்கு. இப்போ நீங்கள் இது சொன்ன மாதிரி வந்து நம்ம குழுமத்தில் வந்து மற்ற நண்பர்களும் இதில் நம்ம கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த அமௌண்ட் அதிகமாகும். இப்போ நீங்கள் நான் 1 லட்சம் கொடுக்குறேன்னா இப்போ நம்ம நண்பர்கள்லாம் இது பண்ணால் அப்புறம் அதை அவங்க சொன்ன மாதிரி டெபாசிட் பண்ணிவிட்டு அதில் வர்றதை வந்து நம்ம வந்து ஒரு வருஷம் வந்து ஒரு சில மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை மாதிரி வந்து அதை வந்து கொடுத்து அது ஒரு என்கரேஜ்மெண்ட், அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். கல்லூரிக்கு அவங்க படிக்க போனால் கல்லூரிக்கு அவங்க படிப்புக்கு வந்து உதவியாக இருக்கும். ஏதாவது நம்ம நேரம் செய்யணும் அப்படின்னு நான் இதை பல வருடங்களாக நினச்சிட்டே தான் இருக்கிறேன், ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற. சரி, இப்போ வந்து இப்போ அதான் நமக்கு இங்கே வந்து குறிப்பை கேட்டேன். இப்போ புரவலர் திட்டம் அப்படின்னு ஒரு இது இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் செயல்படுத்த முடியுமான்னு தெரியல. அதில் வந்து அது பண்ண முடியாது. அதனால் வந்து இப்போ அதான் இது வந்து இப்போ நம்மளுடைய நீங்கள் நம்ம குழுமத்தில் நம்ம நண்பர்கள் எல்லாம் கலந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணணும். நமது வந்து நம்ம சும்மா ஒவ்வொரு வருடம் இந்த மாதிரி நம்ம ஒன்று கூடுதல் மட்டும் இல்லாமல் வந்து நமது பள்ளிக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை பல நாள்கள் இருக்கிறது. அதை எப்படியாவது அந்த ஆசையை செயல்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய. ரொம்ப நன்றி கிருஷ்ணா. இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசியிருக்கலாம். ஸ்கூலில் படிக்கிறப்ப இதே அமைதி, பேச்சிலையும் இதே அமைதி. இப்படி மாப்பிள்ள அது படித்தவங்களுக்கு உனக்கெல்லாம் மாப்பிள்ள. அதுதான் உன்னைய சொன்னேன் நான். படித்தவங்க சத்தமாக பேச மாட்டாங்க, அமைதியாக தான் பேசுவாங்க. அதாவது வெள்ளையாருக்கும் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாதிரி அதே மாதிரி தான். ஓகே. ஆலயமணி படிப்பில் மிக சுட்டி. ஃபஸ்ட் மார்க்கு முன்னாடி என்னவோ அதுதான் எடுப்பார் எப்போவுமே. சரி நடராஜ், ஒரு பெருமை சொல்லலாம். ஓய்வறியாத சூரியன் சொல்கிற மாதிரி நம்ம பழனிசாமிக்கு ஓய்வு கிடையாது, விடாத உழைப்பாளி. நம்ம பழனிசாமிக்கு சாலை பற்றி தருமாறு சுரேஷ் கண்ணை அன்புன்னு நினைக்கிறேன். கைதட்டுங்கப்பா. அன்பார்ந்த நண்பர்களே, இன்றைய தினம் ஒட்டஞ்சத்திரம் KR அரசு மேல்நிலைப்பள்ளியிலே 1980ஆம் ஆண்டு படித்த மாணவர்களது ஒரு சந்திப்பு என்பது கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த சந்திப்பு என்பது 5வது சந்திப்பு. இந்த முன்னாள் மாணவர்களது சந்திப்பிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இதயம் கனிந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் குறித்தாக்கிக் கொள்கிறேன்.
ரொம்ப காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கும் பிறகு இப்படி ஒரு முன்னாள் ஒன்றாக படித்த மாணவர்களை ஒன்று சேர்த்து இதன் மூலம் செல்லு இருந்துச்சு, இந்த வாட்ஸ்அப் மூலம் ஒரு குரூப்பை ஆரம்பித்து அதற்கான முயற்சியை மேற்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் இதை சிறப்புற நடத்துவதற்கு அனைத்து வகையிலும் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்த அமைப்புக்கு உரித்தான நண்பர் அன்புக்குமரன், முத்துச்சாமி மற்றும் இன்னும் சிலரையும் நான் மனதார பாராட்டுகின்றேன். அதாவது மனித வாழ்வில் பள்ளிப்பருவம் என்பது ஒரு அருமையான பருவம். ஜாதி மத பேதமின்றி ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பாராது பழகுகின்ற வாழுகின்ற ஒரு பருவம்தான் மாணவ பருவம். எங்கே வேணாலும் எடுத்துக்கங்க. இன்றைக்கி நிறைய பேர் வசதி வாய்ப்பாக இருக்கலாம், நிறையா பெரிய பெரிய வேலைகள் இருக்கலாம். இருந்தாலும் நாம் படிக்கிற காலத்தில் எல்லோருமே எந்த சமுதாயத்து மக்களாக இருந்தாலும் நாம் ஒன்றாக பழகியிருப்போம், பேசியிருப்போம், வாடா போடான்லாம் பேசிக்கிடுவோம். இன்றைக்கி அதே நபர்கள் இன்றைக்கி அந்த மாதிரி பேசுகிறோம்னா பெரும்பாலும் இருக்க மாட்டோம். அன்றைக்கி வாடா போடான்னு பேசிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வாங்க வாங்கன்னு தான் பேசுவோம். அந்த அளவுக்கு ஒரு மாணவ பருவம் என்பது சாதாரண பருவம் இல்லை. அப்படி இருந்தவர்கள் இப்போ 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு அனைவரும் ஒன்று சேர்வது என்பது, அதுவும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளிலே அனைவரும் மகிழ்ச்சியாக அவரவர் இல்லங்களிலே பொங்கல் பண்டிகையை கொண்டாடிவிட்டு அந்த மகிழ்ச்சி குறைவதற்குள் அனைவரும் ஒன்று சேருகின்ற ஒரு அருமையான நிகழ்வு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எல்லா இடத்துலையும் தனிமையில் இருந்தால் வராது. எல்லோரும் ஒன்று சேரும்போது, ஒருத்தர் இன்னொருத்தரோட சேரும்போது, நண்பர்களோட இப்படி எல்லாம் ஒன்று சேரும்போது தான் மகிழ்ச்சி என்பது வெளிப்படும். அந்த வகையில் இந்த முன்னாள் மாணவர்களுடைய சந்திப்பு என்பது தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நல்ல, ஆனால் யார் தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. கரெக்டாக எப்படி ஒரு பொங்கல் விடுமுறைங்கிறது 5 நாள் வந்துடுது நம்மளுக்கு குறைஞ்சது. எப்படி இருந்தாலும் எல்லோரும் எங்கே இருக்க பாருங்க, அமெரிக்காவிலிருந்து கிருஷ்ணனே வந்துட்டார், பொங்கலுக்காக ஊருக்கு வந்திருக்கார். இது மிகப்பெரிய விஷயம். இல்லை, எங்கே இருந்தாலும் வந்திருக்கிறாரு. நம்முடைய இங்கே இருக்கிறதுலையே உள்ளபடியே சொல்லப்போனால், இங்கே இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு அரசு அதிகாரி அப்படிங்கிறது நம்முடைய மதிப்புக்குரிய காவல் துணை கண்காணிப்பாளர், லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் சுந்தரராஜன் அவர்கள். இங்கே இருக்கிற அதிகாரிகள் எனக்கு தெரியும் அவர் தான். அவருக்கு அடுத்த கடல் நான் வருவேன் வட்டாட்சியருங்கிற முறையில். இப்படி இதே போல் ஆசிரியர்கள் இருக்காங்க, ஆசிரியர் பெருமக்கள். நம்ம அருட்செல்வன்லாம் இருக்கார், சிஎஸ் இருக்கிறாரு, இன்னும் பிற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அருட்செல்வன்லாம் ரொம்ப பிரபலமாக பேசுவார். அன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் தான் பார்த்தேன் அவருடைய பேச்சவளை, நானே அசந்து போய் நின்னேன். மொத்தத்தில் ஆசிரியர் பெருமக்கள் இல்லை, பேச்சு கேட்டதில் அருட்செல்வன் நல்லா பேசினார், அருமையாக பேசியிருந்தார். அவங்க ஸ்கூலுக்கு தான் போயிருந்தோம். அவங்க ஸ்கூல் கட்டிருக்க இடத்த நான் தான் எடுத்து கொடுத்தேன். 2006 ஆரையாக இருக்கும்போது நான் தான் அந்த இடத்த ஒரு 5 ஏக்கரை ஒரு தனி நபர்கிட்டருந்து ஆக்கிரமிப்பு எடுத்து அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ஒப்படைத்தேன். அதில் மிக பிரமாண்டமாக இந்த நேரத்தில் நம்ம அதை சொல்லித்தாகணும். மற்றவங்களுக்கு நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்குதுறை அமைச்சர் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சீரிய முயற்சியின் காரணமாக நம்ம தாலுகாவில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு கிராமம், படகாடு கிராமம், அது மலை கிராமம். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளி கட்டிடத்தை கட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த இரண்டுமே நம்ம நண்பர்கள், எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அதில் நம்முடைய நண்பர், நம்ம உடன் படித்தவர், நம்முடைய வகுப்பறை தோழர் அருட்செல்வன் தலைமை ஆசிரியர் இருக்கிறார். ரொம்ப பிரமாதம் அன்னைக்கு உரையாற்றினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் பேச்சை கேட்க. அந்தளவுக்கு ஏன்னா நாம் ஒவ்வொருவரும் நாம் எங்கோ பிறந்து எங்கெங்கே சென்றிருந்தாலும் இந்த தை திருநாள்லாம் ஒன்று கூடுறோம். அதுவும்
முன்னாள் மாணவர்களுடைய இதில் வந்து எல்லோரும் ரொம்ப ஒன்று கூடுறோம். இதில் நம்ம முருகானந்தத்தை சொல்லலாம், அர்ஜுனே. முருகானந்தம்லாம் ரொம்ப பிரமாதமாக பேசுகிறார். எங்கே வந்தாலும் எப்போ பார்த்தாலும் நான் அதிகமாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பை பார்க்க முடியறதில்ல. இன்னொரு 4 மாதங்களுக்கு பிறகு அது வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்குறேன். எல்லாம் நல்லா பதிவு போடுறீங்க, அருமையாக இருக்குது பதிவெல்லாம் பார்க்குறது. சும்மா அப்படி உருட்டி விட்டு போயிட்டு இருப்பேன், பார்க்குறக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. வாய்ப்பு கிடைக்கும்போது பார்க்குறேன். நண்பர்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக 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 மகிழ்ச்சி. அதாவது எங்கேயோ இருக்கிறோம், எங்கேயோ போகிறோம், வேலைகளை பார்க்குறோம், வர்றோம். ஆனால் வந்து இப்படி ஒன்றாக நாம் கூடுவது என்பது சந்தோஷமாக 1 மணி நேரம் பேசினால் அது வந்து பல நாட்களுக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி என்பது உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இந்நேரம் சந்தித்தேன், இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு இன்ன நேரம் பார்த்தேன், என்னென்ன பேசணும் அப்படிங்கிறதே ஒரு மன மகிழ்ச்சி. இன்றைய உலகத்தில் நாமளும் சரி, நம்மளுடைய குழந்தைகளும் சரி, எல்லாமே மன இறுக்கத்தோடு மன அழுத்தத்தோடு தான் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு அரசுலியராக இருந்தாலும் கூட மன அழுத்தத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் காவல்துறையும் வருவாய்த்துறையும்லாம் ரொம்ப மன அழுத்தத்தில் நாங்களாக வேலை பார்த்துட்ருக்குறோம். இப்படிப்பட்ட சூழலிலே இப்படி வந்து நாம் ஒன்றாக படித்த நண்பர்களோடு பழகுவது, பேசுவது என்பது ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்து கொள்வது மிகப்பெரிய சமாச்சாரம். அதோடு மட்டுமல்லாமல் அன்புக்குமரன் அவர்கள் சிறிய விளக்கத்தோடு சிறிய அளவில் உரையை முடிச்சுக்கினார். இங்கே நம்மளுடைய நண்பர் ஆலயமணி அவர்களுடைய புதல்வி வந்திருந்தாங்க, அருமையாக பேசினாங்க. பாருங்கள், நம்மளுடைய பேச்சுக்கு அவங்களுடைய பேச்சுக்கும் பாருங்கள், ஆங்கிலத்தில் நல்லா பேசுகிறாங்க, தமிழ்லேயும் அருமையாக பேசுகிறாங்க. உங்களையெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பொறாமைப்படுகின்ற அளவுக்கு இருக்குது உங்களுடைய நட்பு. எல்லாருமே வந்து அங்கே அப்பா கூட்டிகிட்டு போனார்னா அங்கே ஒவ்வொருத்தரோடும் என்னுடைய கிளாஸ் பட்டு அறிமுகப்படுத்துன்ற மாதிரி நல்லா பேசுனாங்க. அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். வருங்காலங்களில் இன்னும் நல்லா பேசணுங்க பாப்பா, நல்லா பேசுகிறீங்க, மேடை பேச்சு அருமையாக வருது, ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி. அதோடு அடுத்த சந்திப்புக்கு அனைவரும் வந்திருக்கக்கூடிய நண்பர்களில் அனைவரும் யார் ஒருத்தர் குறைவில்லாமல் அடுத்த சந்திப்பில் மீண்டும் சந்திப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி பழனிசாமி. கனசுந்தர் நீ தான் வருவாய்க்கு அடுத்து காவல். ஆலயமணி உன்னையத்தை எல்லோரும் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கனவு வந்து ஒரு காவல்துறைக்காரர் மட்டும் இல்லை, ஒரு கின்னஸ் உலக சாதனையாளர். அதெல்லாம் மறந்துருக்கீங்கன்னு தெரியல, திரும்ப ஞாபகப்படுத்தினேன். ரொம்ப பெருமையாக இருக்குது, நம்மளிருந்து ஒரு பெரிய உலக சாதனையார் நம்ம கூட இருக்கான்னு. காவலுக்கு காவல் இல்லை, கால் சரியாயிடுச்சுன்றதுக்காக இப்படியே மேலே ஏறி வர்றது, இப்படி வருது என்ன? சூப்பர் சூப்பர். எடுத்து கொடுக்கணும்ல நம்ம பவர் பாண்டியன் பாப்பா. ஜோதி முருகன் ஃபங்க்ஷனுக்கு வாடான்னு கூப்பிட்டா வரல, இங்கே வந்து பேச வந்த நேரம் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கான் அங்கேருந்து. அப்படி தானே, டைம்லேயும் ஒர்க் பண்ணுறது இல்லைண்ணே. ஓகே, இந்த இனிய வேலையில் வந்து நம்ம பழைய பள்ளி தோழர்களுடைய நட்போடு சந்திக்கிறதுல நம்ம எல்லையில்லா மகிழ்ச்சி, சந்தோஷம். என்றைக்குமே மனிதனுக்கு வந்து பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் கிடைக்கிறது நம்ம அரிதான விஷயம். அந்த பள்ளி தோழர் காலத்தில் வந்து இப்போ இந்த உரிமையாக வந்து இப்போ ரோட்டில் போகிற ஒருத்தர்கிட்ட போய் நம்ம இந்த உரிமையாக பேச முடியாது. ஆலயமணி இருக்கார் அப்படின்னாக்க, ஆலயமணி வந்து அன்னைக்கு பூரா படித்தார், கல்விக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா அவர் தான் கல்விக்குடைய சூப்பரண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட் அப்படிங்கிறப்ப. இப்போது கனவு சுந்தரம் இருக்கார் அப்படின்னாக்கா அவர் தான் சயின்ஸ் குரூப்பில் லாஸ்ட் ரேங்கு. ஆனால் அவர் இன்றைக்கி உளவுத்துறை காவல் ஆய்வாளராக கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்னா வாட் எவர் இஸ் டெஸ்டினேட் டு ஹேப்பன் ஷல் ஹேப்பன், நன் கேன் சேஞ்ச் இட் அப்படின்ட்டுருக்கான். சரியா? அதான உண்மை. இப்போ எங்கள் கிளாஸில் கெமிஸ்ட்ரி வாத்தியார் கேஷவில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னாக்க, அங்கே அவருக்கு முன்னுக்கு ஈக்குவேஷன் சொல்கிறவன் நம்ம நடராஜனாக தான் இருப்பான், அவ்வளோ கால்குலேட்டிவாக இருப்பான். ஆனால் இப்போயும் கால்குலேட்டிவாக தான் இருக்கான் ஃபைனான்ஸ் வச்சுக்கிட்டு. என்ன இல்லை, 2 விஷயம் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து. ஆனால் 5 பைசா ஹெல்ப் பண்ணுறதில்ல எமர்ஜென்சிக்கு. ஓகே, அதாவது இந்த பொங்கல் நாளில் வந்து அவரவருக்கு சென்சிட்டிவ் டியூட்டிஸு மற்ற அவரவருக்கு குடும்ப பொறுப்புகள் இருக்க காலகட்டத்தில் ஒரு இனிமையான சந்திப்பை ஏற்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்தாய்வு செய்து சந்தோஷ நிகழ்வுகள்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எப்போயுமே எனக்கு ஒரு குறைபாடு உண்டு, அவர் எப்போயுமே லாஸ்ட் மினிட்டில் வருவார், உரையாட்டிட்டு வேலு பிரியாணியை சாப்பிட்டு போயிடுவாருன்னு. அதுக்கு தான் இன்றைக்கி நான் ஃபஸ்ட் அட்டண்டன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டே என்னுடைய ப்ரெசன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் ஆஃப் இன்றைக்கி ரெஸ்ட் இருந்துச்சு, அதனால் நம்ம வெள்ளை அட்வான்ஸாக வந்தாச்சு பொங்கல் டேஸில். அதனால் இப்போ நம்ம நண்பர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அரசு பணியில் இருக்கவங்க, விவசாயத்துறையில் இருக்கவங்க, மற்ற பணியில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு அடையாளம் உண்டு.
அவங்கள வந்து ஒருத்தரை நம்ம மதித்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி இந்த ஒரு இனிமையான ஒரு சந்திப்பை ஏற்படுத்துறதுல ஒரு எல்லையில்லா மகிழ்ச்சி. அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட துறையை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த இனிமையான சந்தோஷத்தை நம்ம வெளியில் போய் அனுபவிக்க முடியாது. ஒரு பொண்ணு சொன்னிச்சில்ல, ஆலைமணி பொண்ணு சொல்லிச்சு, இவரை பார்த்துக்கோமா, இவன் என்னுடைய பேட்ச்மேட்டு, ஏதாவது தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. அதில் பல அர்த்தம் இருக்குது. ஹியூமனுக்கு வந்து லைஃப் எப்போ வேணாலும் இருக்கலாம், எப்போ வேணாலும் போகலாம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பல இருக்குது. இவங்களாம் என்னுடைய பேட்ச்மேட்ஸு, இவங்களாம் என்னென்ன உயர்வான இடத்துல இருக்காங்க, நாளைக்கு இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமல் போனாலும் போகலாம். ஹியூமன் வந்து ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட் தெரியாத விஷயம். இவங்களாம் என்னுடைய கிளாஸ்மேட்ஸு, இவங்க என்னுடைய தந்தை ஸ்தானத்துக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பாங்கிற உள் உணர்வோட பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற கருத்து தான் அந்த கருத்து. அதுக்கு பயன்படக்கூடிய குரூப்பு தான் இந்த குரூப்பு. வேறுபாடு இல்லாத குரூப்பு, ஒற்றுமையான குரூப்பு, ஏற்றத்தாழ்வு இல்லாத குரூப். இந்த மாதிரி ஒரு புனித பயணம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வயது முதிர்வு ஆக ஆக, தளர்வு ஆக ஆக தான் இதனுடைய தாக்கம் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம தாசில்தார் இருக்காருன்னா, நம்ம இப்போ பேசிட்டு போனார் இல்லையா பழனிசாமிலாம், ஒரு தாசில்தாரை பார்க்க போகிறேன்னு தான் எனக்கு தெரியும். உடுமலைப்பேட்டையில் நம்ம பழனி உடுமல்பேட்டை அந்த திருப்பூர் கேஸு கொலை வழக்கு, உடுமல்பேட்டு கொலை வழக்கு, அங்கே தாசில்தார் நான் பார்க்க போகிறேன். அப்போ டெப்டியே தாசில்தார் அவனே தாசில்தார் நினைக்கிறேன், தாசில்தார். அப்போ நான் போகிறப்போ கடைசியில் பார்த்தா நம்ம பழனிசாமி இந்த மாதிரி வந்து SC ST கேஸுக்கு வந்து சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, வித்தின் 24 ஹவர்ஸில் கொடுக்கணும், அவங்க சார்ஜ் ஷீட் போட்டு கவர்மெண்ட் லெவலில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னா வித்தின் எ டே. ஆக்சுவலாக ஷெட்யூல்டு காஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து SC சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 1 வீக்கு 10 days 15 days எடுத்துக்குவாங்க ரெவென்யூவில். நம்ம பழனிசாமி என்ன பண்ணி கொடுத்தாவில் வித்தின் டே 12 சர்டிஃபிகேட்ஸ் நினைக்கிறேன், 12 சர்டிஃபிகேட் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நியர் அபவுட் 7 years 8 years பேக். அப்புறம் அவருடைய பேட்ச்மேட் ஒருத்தர் திண்டுக்கல்ல இருந்தார், அவர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தார். ஸோ இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு லேட்டர் ஆன் கன்விக்ஷன் கிடைச்சு. அந்த மாதிரி ஒரு படிக்கிற காலத்தில் நம்ம எப்படி படித்தோம், எப்படி வரோம், யார் எங்கே போய் நிற்கிறோங்கிற வேறு விஷயம். பட் இருக்கிற இடத்துல வந்து நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறோம் பார்த்தீங்களா, டைம்லி ஹெல்ப். அதான் டைம்லி ஹெல்ப். நம்ம இருப்போம் இல்லாமல் போகலாம், நம்மளுடைய வாரிசுகள் ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும், நமக்கு பாசிபிள் திங்ஸ் தான் பண்ண போகிறோம். இம்பாசிபிள் திங்ஸை யாரும் வந்து நம்மகிட்ட கேட்டாலும் நம்மளால் செய்ய முடிய போகிறதில்ல. பட் பாசிபிள் திங்ஸை நம்ம செய்யலாம். இப்போ இங்கே வர்றதோட கருத்து என்ன அப்படின்னாக்கா, இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கலாம், ஈவன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பாசிபிள் திங்ஸ் நிறைய தேவைப்படும். அப்போ அதுக்கு நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஒரு சம் ஆஃபீஸர் மெட்ராஸில் இருக்கலாம், அதர் ஸ்டேட்டில், அதர் டிஸ்ட்ரிக்டில். நல்லா கிருஷ்ணனை ஒரு நாள் அதிகாலை 3 மணிக்கு, நான் எப்போயுமே 4:15 எந்திரிச்சு ஒரு கோட்டையோட மெசேஜ் போடுவேன். எந்திரிச்சோடனே நம்ம வழக்கம் போல் 4:15 கிருஷ்ணன் கிடச்சிட்டேன் ஃபோனு. கிருஷ்ணா இந்த மாதிரி என் பையன் ஒரு வந்து ஃபிசிக்கல் ஒரு வாட்ச் ஒன்று கேட்குறான், அது வந்து இப்போ தான் எடிஷன் மேடாயிருக்கான், அமெரிக்காவில் கிடைக்குன்னு சொன்னால் அவர் வந்து கரெக்டாக எனக்கு வந்து இப்போது லேட் நைட்டு நான் ஏர்லி மார்னிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு வந்து ஒரு கடைசியாக பர்ச்சேசிங் வரைக்கும் எனக்கு கைட் பண்ணார். அந்த மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். கொடுத்து எடுத்துக்கணும், விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கணும். இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அதில். அப்படி பார்க்க போனால் இந்த தாய் குடும்பம், இந்த ஒற்றுமையான குடும்பம் என்னென்னைக்கு நீடூடி வாழணும், சீரும் சிறப்புமாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அவங்களுக்கு துன்பங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்மளுடைய ஹாப்பினஸையும் இதையும் ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு ஒற்றுமையான குடும்பமாக வளரணும்னு நான் இறைவன்ட்ட வேண்டுறேன். இந்த இனிய நன்னாளில் நம்மளாம் மீண்டும் சந்தித்து ஒருத்தருடைய ஃபேஸை பார்க்கும்போது நமக்கு அந்த 1980s நம்ம வளர்ந்த விதம், ஒட்டஞ்சத்திரத்தில் இங்கே கையில் வச்சுட்டே கட்டிட்டு நாகர் புரோட்டா ஸ்டாலில் 20 ரூபாய்க்கு ஒரு புரோட்டா, முட்டை புரோட்டா, ஆம்லெட், செல்வம் கேன்டீன், அன்பன் புரோட்டா ஸ்டால், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே. இந்த நாள் நினைவுகள்லாம் நமக்கு திரும்பி திரும்பி அசை போடுவதற்கு நமக்கு அன்பு ஒரு கோஆர்டினேட்டராக இருந்து எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அதனால் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். திட்டங்கள் நிறைய போடுறதை என்ன பாசிபிள் திங்ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைவேற்றலாம். இந்த நாள் என்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்கணும் இறைவன்ட்ட வேண்டி, அனைவரும் அனைத்து வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ இறைவனை வேண்டி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அம்மாவட்டி மாசாணி முருகானந்தன் ரொம்ப கோவத்தில் இருக்கியா, மைக்கே வரமாட்டேங்கிட்டு பார்த்தே ஆட்டுக்கடாய் என்ன பாடு படிச்சுன்னு வாயில் தப்பிக்கிட்டு நன்றி. வெறியோட உட்காந்துருக்கேன், கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசாம மைக் கொடு, ஒரு 5 நிமிஷம் பேச. அடுத்து நமது சுந்தரராஜ் சார் அவரை பேச அழைக்கிறேன். அவருக்கு அருள் செல்லை வந்து சால்வை வைத்து மரியாதை செய்வோம். நம்ம தாசில்தார் பழனிசாமி வந்து நினைவு பரிசு வழங்குமாறு உனக்கு வாங்க. சார் போன தடவை வரல, அதனால தான் அவருக்கு அப்படி பத்திரமா அந்த நினைவு பரிசை வச்சுருக்கோம். அதனால் யாருக்கு கொடுக்கல, அந்த விட்டவங்களுக்கு மட்டும் கொடுக்கல, அதனால் யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க.
மூன்றாவது சந்திப்பில் ரொம்ப சிறப்பாக ஒரு உரையாற்றினார் சுந்தரராஜ் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ எடிட்டிங்கில் திரும்பி திரும்பி போட்டு பார்க்கும் பொழுது. நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும், நமது நண்பர்கள் அனைவருக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களின் சார்பாக இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறப்பாக இதுவரைக்கும் சோஃபார் வந்து நல்லா மிகச்சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் கிடையாது. அதே மாதிரி தான் இருக்குது, நீ ஃப்யூச்சர்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி அதான் இது உதாரணம் தான். இதை நடப்புகளை பார்த்துட்டு தானே நம்ம ஒரு கணிப்பு போடுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி சந்திக்க வேணுங்கிற ஒரே எண்ணத்தில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருந்திருக்கும். அதில் ஒன்றும் மாட்டுக்கிறது. இன்றைக்கெல்லாம் பொங்கல் நாள், எல்லா பேர்த்துக்கும் ஒவ்வொரு வேலை இருந்துக்க, எல்லா வேலையும் ஒதுக்கி விட்டுட்டு நண்பர்கள் எப்படியும் பார்த்துடணும் அப்படிங்கிற அந்த சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு இதை மனசில் வச்சு இன்றைக்கி எல்லா பேரும் வந்து சந்திச்சிருக்கிறோம். இது பெரிய சப்ஜெக்ட். ஒவ்வொருத்தரும் வந்து இன்றைக்கி எல்லா பேரும் ஒரே முகமாக பார்க்குறதுங்கிறது சின்ன வேலை இல்லைங்க. நீங்கள் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது, அமைப்பு இருந்தால்தான் நம்ம பார்க்க முடியும். அந்த ஆன்மீகம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதை வந்து அந்த சந்திப்புன்னு ஒன்று நடக்கணும்னு இருந்தால் மட்டும்தான் இத்தனை பேர் நம்ம ஒரே இடத்துல சந்திக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நேரம், அருமையான நேரம். இத்தனை பேரும் இத்தனை உள்ளங்களும் சேர்ந்து எல்லாம் ஒரே சிந்தனையோட எல்லா ஒரு கருத்துக்களை பரிமாறிக்கிறதுல வந்து மிகச்சிறப்பான ஒரு இது. இந்த விழாவுக்கு மீண்டும் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். திரும்ப திரும்ப இந்த மாதிரி நம்ம வந்து 1 இயருங்கிற போகுது. நாங்களாம் இன்னும் ரிட்டையர்ட் ஆக போகிறோம் இன்னும் 5 மாதத்தில். இன்னும் அடுத்து வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒன்று பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்தே பண்ணுவோம். ஏன்னா இல்லை, நாங்கள் ஒரு கான்செப்ட் வச்சுருந்தோம். எல்லாருமே வந்து நம்ம அரசு ஊழியர் அனைவரும் வந்து ஓய்வு பெற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. அதனால் ஒரு 6 மாதத்தில் வந்து ஒரு ஃபேமிலி மீட் போடலாமான்ட்டு ஒரு யோசனையில் இருக்கோம். அதான் ஃபேமிலி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ரைட். அதை வந்து எல்லாரும் ஆமாம், இந்த நாட்டு இது நமக்குள்ளே மட்டும் தெரிஞ்சுக்காம ஃபேமிலி வரைக்கும் அடுத்து இப்போ எல்லாருமே ஃபேமிலியில் வந்து வாட்ஸ்அப் பார்க்குறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க, பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர்றது? இப்போ 3 ஃபேமிலி இருக்குது, எதை கூட்டி வர சொல்லுங்க. ஏன் சொல்கிறேன்னா இல்லைங்க, எத்தனை ஃபேமிலி இருந்தாலும் கூப்பிட்டு வர வேண்டியதான். எல்லா பேரும் ஒற்றுமையாக இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க. இதில் என்ன இருக்குது? எத்தனை ஃபேமிலியாக இருந்தால் தெரியல, கூட்டிகிட்டு வாங்க. எல்லாம் அத்தனை ஃபேமிலியும் தாங்காது. அதாவது இப்போ நான் கிளம்புனேன், எங்கள் வீட்டில் எங்கள் யாருமே அங்கே லேடிஸை கூட்டிகிட்டு வர மாட்டாங்க, அவங்க நண்பர்கள்னு கேட்டாங்க. நீங்களாம் வந்து கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு விரைவில் வந்து எங்கள் குழுவின் சார்பில் ஒரு அழைப்பு கொடுப்பாங்க. அப்போல்லாம் உன்னை கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா அதை விரும்புகிறாங்க. அதற்கு நம்ம ஒரு வழி கொடுக்கணும். நாமளே சந்தித்து நாமே பேசுவதை விட நம்ம குடும்பத்தார்களையும் ஒற்றுமையாக ஒருங்கிணைத்து செல்வது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அப்புறம் அவர் கிருஷ்ணன் சார் வந்து ஒரு நல்ல ஒரு விதையை போட்டிருக்காருங்க. அந்த விதை மட்டும் இருந்தால் பத்தாது. அதுக்கு நல்ல மண் வேணும், தண்ணி வேணும், உரம் வேணும். அந்த தண்ணி, மண், உரமாக நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த விதைக்கு ஒரு இதை கொடுத்து நம்ம அதை வந்து நல்லபடியாக பண்ண வேண்டியது. அவர் ஒரு விதை போட்டார். அது மிச்சம் இருக்கிறது வந்து நம்மளுடைய இது. அதுக்கு எல்லாமே நம்மளும் அது ஒரு ஊக்கம் கொடுத்து அதில் என்னென்னா சார், இதில் அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நமக்கு அங்கே இது இருக்காங்க சார் ஸ்கூலில். அதாவது சப்ஜெக்டுகளை கொடுக்குறத விட மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து அதில் ஏதாவது ஒரு ப்ரைஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் என்னுடைய கருத்து. அந்த மாதிரி இதுக்கு இப்படி இல்லைங்க. ஏன்னா இப்போ அது வந்து ஸ்கூல்களில் வந்து இப்போ நம்ம போகிறோம் பார்க்குறோம்லங்க, ஸ்கூல்களில் அது ரொம்ப வீக்காக போயிட்டே இருக்குது அந்த மாரல். குழந்தைகளுக்கு இப்போ நம்மெல்லாம் அன்றைக்கி வந்து மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தேவையில்லை. காலையில் கிளம்பி வரும்போதே எல்லாம் சாணி எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் இது பண்ணி விட்டு நம்ம என்ன பேசிக்காக பண்ணணுமோ பண்ணி விட்டு நம்ம ஸ்கூலுக்கு வந்தோம். பட் இன்றைக்கி வந்து அது இல்லை. அதே நமக்கு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனு அன்றைக்கி எல்லாமே ஒன்று குமிஞ்சு நிமிந்து எல்லாம் வேலை செய்யும்போதே ஒரு மாரல். இன்றைக்கி அப்படி இல்லை. அது ஏதாவது அப்படி ஸ்கூலில் இருந்ததுன்னா அதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு இதை கொடுத்தா நல்லாயிருக்கும்னு என்னுடைய கருத்தாக இருக்குது. ஆமாம் சார், அது அப்படியே தான். ஏன்னா நம்ம கொடுக்குறத கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கணும். இப்போ கல்வி மட்டும் பத்தாதுங்க, வாழ்க்கை கல்வி என்னங்கிறத நம்ம அதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும். இல்லை, அது ஒரு கருத்து, என்னுடைய கருத்து. நம்ம ஏதாவது வற்புறுத்தல் ஒன்றும் இல்லை, என்னுடைய கருத்துங்க. அதுக்கு
நண்பர் தானுங்க, பேசி பேசி பழகி போச்சு. இது வரைக்கும் எம்ஐக்கு அந்த மாதிரி கொடுத்தது இல்லைங்க. சரிங்க. பட் இனிமேல் கொடுக்கலாம். சரி, நிறைய டிசிப்ளின் சைடு ரொம்ப ஸ்கூல் ஏதோ அதை பேஸ் பண்ணி ஒரு இதாக இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி நிறையா வந்துருச்சுங்க. அவர் அருள்செல்வன் சொன்னார் 79ல் அவங்க சிஸ்டர் வாங்கினாங்க, செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. அவங்க சிஸ்டர் வாங்கினாங்க செகண்ட் ப்ரைஸ். எம்ஐ இல்லைங்களா? எம்ஐ இல்லைங்க, இதில் +2ல் சப்ஜெக்டில் 10th சப்ஜெக்டில் வாங்கினாங்க. அது இருக்குதுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்க உண்டுங்க. பட் இந்த மாதிரி டிசிப்ளின் சைடு இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லைங்க. சரி. சரிங்க, இதை என்னுடைய மெயின் இதான். அவர் கிருஷ்ணனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கருத்தாங்க. எல்லாமே அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஃபண்டு போட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுற மாதிரி பண்ணலாங்க. இதோட என்னுடைய கருத்தை முடிச்சுக்கிட்டு நான் மற்றவர்களுக்கு வழி விட்டுட்டு எல்லா பேரும் எல்லா வளங்களும் பெற்று நம்ம இப்போ எல்லா பேரும் இருக்க சந்தோஷத்தை அடுத்த வருஷமும் நம்ம பார்க்குற மாதிரி இறைவனை வேண்டிக்கிட்டு என்னுடைய உரையை முடித்துக்கிறேன். இந்த வாய்ப்பு வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம நண்பன் அருள் செல்வனை பேச அழைக்கிறேன். அன்பார்ந்த கேஆர்ஜி குழு நண்பர்களே, ஒரு வருஷத்தில் மீண்டும் நம்ம சந்திச்சிருக்கோம். போன தடவை விட இந்த தடவை ரொம்ப எல்லாரும் நண்பர்களே எண்ணிக்கையும் அதிகம், கவனிங்க, பார்ட்டிசிபேஷனும் அதிகம். நண்பன் அர்ஜுனனை அருள் செல்வனுக்கு சால்வை இலைக்கு அனுப்பிக்கிறேன். யாருக்கு யார் போத்தனா அவ்வளோதான். கைதட்டுங்க. அர்ஜுன் அவனுக்கு போன வருஷம் வரல, ஒரு நினைவு பரிசு இருக்குது, ஒரு சால்வை இருக்குது. அதை வந்து அருள் செல்வன் போற்றி அருள் செல்வனே அந்த நினைவு பரிசை கொடுத்துருவோம். அப்படி இல்லை, கிருஷ்ணன் போத்துற அப்படி சால்வை கிருஷ்ணன் போத்துற அப்படி. நம்ம இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போது ஆலயமணி நண்பர் ஆலயமணியின் புதல்வி வந்து இங்கே பேசுனது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதாவது அறிவுடையவன் சபைக்கு அஞ்ச மாட்டான்னு சொல்லுவாங்க. அறிவும் தன்னம்பிக்கையும் உள்ளவன் சபைக்கு அஞ்ச மாட்டான். அது இன்றைக்கி அந்த பொண்ணுக்கிட்ட நான் பார்த்தேன். நான் அதனுடைய நிறைந்த நம்பிக்கை, அதனுடைய அந்த ஒரு அறிவாற்றல், அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாப்பாக இருக்குது. நிச்சயம் வந்து இத்தனை பேர்த்து முன்னாடி வந்து ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக பேசின விஷயம். அவர்களை நிச்சயம் இன்னொரு தடவை உங்கள் சார்பாக நான் வாழ்த்திக் கொள்கிறேன். இப்போ நம்ம கேஆர்ஜி குழு வந்து போன வருஷத்தை காட்டிலும் 4வது வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குதூகலம் அதிகமாக இருக்குது. ஏன்னா கேஆர்ஜி குழுவில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்து சும்மா பறக்கும், பறக்கும். ரைட்ப்பா, தேங்க்யூ. அதில் வர்ற மெசேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி கிண்டல், வாரி விடுறது, மாமை மச்சான் மாப்பிள்ளை பங்காளி, தட்டி விடுறது, தட்டி விட்டுட்டு பிடிச்சிருக்கிறது, பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு திருப்பி தட்டி விடுறது, பார்த்திங்கன்னா அது ரொம்ப லைவ்லியாக வந்து போயிட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணங்களை வந்து நம்ம புதுப்பிச்சுக்கிறோம், அனுபவங்களை பூரா நம்ம ஞாபகப்படுத்தி அசை போட்டுக்கிறோம். சில நேரத்தில் வந்து நம்ம இளமையும் புதுப்பிச்சுக்கிறோம். அப்படி மெசேஜும் வரும், நிறையா வந்துக்கிட்டு இருக்கோம், அதுவும் வரும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எப்படி அது வந்து ஒரு டெய்லி பேட்ரி எனர்ஜி மாதிரி ஆகிக்கிச்சு. டெய்லி நம்ம என்ன வாழ்க்கை என்ன நம்ம அன்றாட வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் காலையில் எந்திரிச்சு ஒரு தடவை பார்த்துட வேண்டியது. எப்படி காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, இடையில டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க எத்தனை பேர்? நிச்சயம் வந்து நான்லாம் பார்க்குறேன். அதில் வந்து களத்தில் இறங்கி ஆடுறவங்க 5-6 பேர் தான். ஆடியன்ஸு தான் அதிகம். நம்மளாம் கை தட்டுறதோடு சரி, ஒரு ஸ்மைலி போடுறதோடு சரி, அந்தளவுக்கு வந்து லைவ்லியாக வந்து அது போய்கிட்டு இருக்கு. நிச்சயம் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன வேலையில் ஈடுபட்டிருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், ஃப்ரஸ்ட்ரேஷன் மன உளைச்சல் இருந்தாலும், அதை பார்க்கும் பொழுது வந்து நமக்கு கேஆர்ஜி குழுவை பார்க்கும் பொழுது அந்த ரிலாக்ஸேஷன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணன் பேசினார். அவர் பெஞ்ச்மேட், நான் கிருஷ்ணனோட பெஞ்ச்மேட்டு. அந்த ஐடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சின்சியாரிட்டி, பஞ்சுவாலிட்டி, செரினிட்டி, நொபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடிஸ் குவாலிட்டிஸ், அதான் ஐடிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை வந்து மாணவ பருவத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்கிட்ட நான் பார்க்க முடியுது. ஒரு இஸ் அ கம்ப்ளீட் மேன். என்ன, அவர் வந்து எழுதுவார், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், எழுதி மார்க் வாங்குவார். எழுதும்போது கை வேர்க்கும். அவருக்கு வேர்க்கும்போது என்ன செய்வார்னா கர்ச்சீஃபை போட்டு எழுதுவார்.
கர்ச்சீஃபை போட்டு, இல்லைன்னா பேப்பர் நனைஞ்சிடக்கூடாதுன்ட்டு. மார்க் வாங்குவார் 150க்கு 147, ஏன்னா 50 மார்க் ப்ராக்டிக்கலில் 148, சில நேரம் 150, 140க்கு மேலே தான் இருக்கும். நம்மளதெல்லாம் மறைச்சிக்குவோம் பேப்பரை. நிச்சயம் அந்த மார்க்கு கிடையாது. அவருக்கு வேர்த்துச்சு, நம்மளுக்கும் வேர்த்துச்சு, கர்ச்சீஃப் வச்சுக்கிட்டோம், ஆனால் பதில் தெரியாமல் வேர்த்துச்சு. வித்தியாசம் இருக்குது அவருக்கு வேர்க்கிறதுக்கு நமக்கு வேர்க்கிறதுக்கும். அந்த பருவத்தை நான் வந்து மறக்க முடியாது. இன்றைக்கி கூட சொல்லிக்கிட்டு இருந்தார், அந்த ஒரு நேற்று என் விருந்தில் நீ சென்று விட்டதால் விண்ணுலகம், விருந்தில் எங்களுக்கு விருந்தாகி விட்டதால் விண்ணுலகம் சென்று விட்டாயான்னு சொல்லிட்டு அதை வந்து உணர்ந்து அந்த அந்த காலையில் அந்த சேவல் சத்தம் கம்மியானதை நினச்சி சொன்னார். அது உண்மையிலே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சேவல் கூவிக்கிட்டு தான் இருக்குது. நீ காலையில் 4:30க்கு செல் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு சேவல் கூவிக்கிட்டு தான் இருக்குது. கனகராஜுங்கிற சேவல் கூவிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது அதனோட பொன்மொழிகள் வந்து போட்டிருப்பா. அப்படி அந்த தத்துவம் நிறைந்த பொன்மொழிகள். அதில் ஒன்று நான் சொல்கிறேன், அது மட்டும் நம்ம கடைப்பிடிச்சிட்டோம்னா வாழ்க்கையில் சக்ஸஸ். எத்தனையோ போடுறாரு, அதில் ஒன்று சொல்கிறேன். நம்ம சூழ்நிலையை மாற்றிக்க முடியலன்னா நம்மளை மாற்றிக்கணும். when we cannot change the events we should change our attitude அப்படிங்கிற பழமொழி ஒரு நாள் வந்துச்சு. நிறைய பழமொழி எல்லாமே நல்லா தான் இருக்கும். அப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, நம்ம சூழ்நிலையை மாற்றுறதுக்காகவே போராடிக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட இருக்கவங்கள, சகாக்களை, கீழே வாழ பார்க்குறவங்க எல்லாத்தையும் நம்ம இஷ்டத்துக்கு டியூன் பண்ண முடியுமா? ஈவன் நம்ம ஒய்ஃபையும் அப்படி தான் செய்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு டியூன் பண்ண முடியுமா? நம்ம சொல்கிறத கேட்குறாளா அப்படிங்கிற மாதிரி நம்ம டியூன் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் மாறிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை வந்து கனகராஜ் வந்து போடுவார். அந்த விஷயம் காலையில் சேவல் கூவலின்னு நீ கவலை வேண்டாம், காலையில் எந்திரிச்ச ஒரு மெசேஜை பாருங்கள் போதும். 4:30 மணிலேருந்து 5 மணிக்கு 4:30க்கெலாம் போட்டுருவார். சேவல் 4:30 மணிக்கு கேஆர்ஜியில் கூவுது. நிச்சயம் அது நடக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்ட்டா நம்ம ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் ஒரு அனுபவம் வந்து இருக்குது. நிச்சயம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. எனக்கு அந்த சில நினைவுகள் மட்டும், ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு தாக்கம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அன்பு குமரன் ஏற்படுத்தியிருக்கான், தாமஸ் பாஸ்கர் ஏற்படுத்தியிருக்கான், சுரேஷ் கண்ணன், அர்ஜுனன், ஒவ்வொருத்தருக்கிட்டே ஒரு தாக்கம். முருகேசன், அவங்ககிட்டேருந்து எனக்கு வந்து ஒரு தாக்கமும் ஒரு இம்ப்ரெஷனும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா என்னால் அதிகம் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நான் கொஞ்சம் அமைதியாக இருப்பேன், பெருசாக ஏற்படாது. என்னை வந்து அன்னைக்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். காண போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ தான் வாரி விடுறாரு, இப்போ வாரி விட ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா என்னை அன்னைக்கிருந்து இன்ன வரைக்கும் இதுக்கு முன்னாடி பேசின பழனிசாமி வந்து இன்றைக்கி வரைக்கும் என்னை அறிவுன்னு தான் கூப்பிடுவான். அது எனக்கு கொஞ்சம் பத்தலைன்னு நினச்சி கூப்பிட்றானே என்னமோ தெரியல. இவனுக்கு இதை சொன்னாவது வருமா அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு படித்த அன்னைக்கு இருந்து அறிவு அப்படிமா, இது வரைக்கும் அருள்னு சொன்னது. என் பேர் என்னென்னு கேளுங்க, அறிவு அப்படிமா. அது மாதிரி அடுவங்களை பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்து நான் முத்துசாமியை வந்து சொல்லணும். எல்லாத்துக்கும் உண்டு, எல்லாத்துக்கிட்டையும் என்கிட்ட இருக்குது. முத்துசாமி இருக்கியாடா? நாங்கள்லாம் நானும் சுரேஷும் அப்படியே வளம் வருவோம், இடையில அப்படியே 2 பேரும் ஒன்றா வருவோம், அதிகமாக வருவோம். 2 பேரும் சிரிச்சுக்குவோம், பேசிக்குவோம், ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஏன் சிரிக்கிறேன் ஏன் பேசுகிறேன்னு மற்றவனுக்கு தெரியாது. அப்படி வரும் பொழுது முத்துசாமி வந்து ஒரு நாள் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அத்லெட்டிக் முத்துசாமி வந்து அத்லெட்டிக்கு, லாங் ஜம்ப்பு, ட்ரிபிள் ஜம்ப்பு எல்லாம் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கபடி கோர்ட்டு இருக்கோம், கபடி கோர்ட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து இந்த வார்ம்-அப் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நல்ல உடல் கட்டாக வச்சுருந்தான். எங்கே இருக்கானா? கைத்துக்கூடா இருக்கான்னு தெரியலடா, இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்ம்-அப் எக்ஸசைஸ் பண்ணி ஆஃப் ஸ்குவாட் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் 2 பேரும் சிரிச்சிட்டேன், இவ்வளோ உடம்பு டைட்டாக இருக்குது, நல்லா பண்ணிகிட்டு இருக்கான். உடம்புலேருந்து ஏதாவது தெரிச்சிட போகுது, அந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது. ஆனால் அவன் தெரிக்க விட்டான். ஈவெண்ட்ஸில் கலந்துக்கிட்டு அன்றைக்கி நாமெல்லாம் சும்மா வந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வேறு ஏன்னா என்சிசியில் வேணா இருந்துட்டு போயிட்டு இருந்தோம். அவன் வந்து அன்றைக்கி என்ன செஞ்சான், ஈவெண்ட்ஸில் கலந்துக்கிட்டு அந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்சியராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அது வந்து என்னால் நிச்சயம் மறக்க முடியல. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நிச்சயம் வந்து ஒரு அனுபவம் வந்து எனக்கு இருக்குது. அதே மாதிரி பாஸ்கர்
அவர் என்றைக்கும் குலுங்க மாட்டார், அழுங்க மாட்டார். பக்கத்தில் இருக்கவனை குலுங்க வைப்பார். அவர் பேசும்போது எது அசைதாலும் நம்ம உடம்பு பூரா அசைகிற மாதிரி அந்த மாதிரி ஜோக் அடிச்சுட்டு இருப்பான். அன்புக்குமரன் வந்து தாளம் போடுவான், நான் பாட்டு பாடுவேன். இல்லை நான் பாட்டு பாடுவேன், அவன் தாளம் போடுவான். அவன் பெஞ்சு டெஸ்கில் உட்காந்துருக்கிற ஸ்டைல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அவன் உட்காந்துருப்பான், காலை தூக்கி டெஸ்க் மேலே இப்படி மடக்கி இப்படி வச்சுருப்பான். வாத்தியார் வந்தால் தான் என்ன செய்வான், நேராக வந்து எடுத்து விட்டுக்குவான். அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்து சொல்லணும் அப்படின்னா நிறைய அர்ஜுனன் நான் செந்தமிழ் செல்வி இன்னும் 4 பேர் டியூஷன் படிப்போம் அரிசி கடையில். நீங்கள் தான் மாமச்சன், உங்களை வச்சு தானே ஆரம்பித்தேன் நான் ஃபஸ்ட்டே. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் அப்படி தான் முன்னாடி திட்டு வாங்கிட்டு இருக்கேன். டியூஷன் எல்லாம் வந்து கேவி சார் வந்து வேல்சாமி சார் வந்து கிளாஸ் எடுப்பார். டியூஷனுக்கு நாங்கள் போவோம். போயிட்டு உட்காந்து டியூஷன் போட்டும் பொழுது கணக்கை வந்து ஃபஸ்ட் ஆளாக போட்டு கொடுத்துருப்பா. அப்படி அர்ஜுனன் வேகமாக போட்டு இப்படிமா கணக்கு போட்டு ரிசல்ட் வந்துடும், கொடுத்துருவான். அது பாஸா, நல்ல மார்க், கணக்கில் சூப்பராக நல்ல. அது மாதிரி நிச்சயம் வந்து நான் ஒவ்வொரு முகத்தையும் பார்த்தேன்னா எல்லாத்துக்கிட்டையும் முருகேசன் உங்களுக்கு தெரியும். முருகேசன் வந்து டிஃபென்ஸ் மட்டும்தான், அஃபென்ஸு கிடையாது. அவன் இருந்தது டிஃபென்ஸு. ஒரு விஷயம் என்னென்னா, அவன் யாரையும் வந்து தாக்கியோ அல்லது வந்து மறுத்தோ அல்லது கோவிச்சோ பேசினதே கிடையாது. அவன் வாங்கி கேட்குறதோட சரி, கொடுக்க மாட்டான், திருப்பி கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட ரொம்ப நல்லவன் முருகேசன். வந்து என்னென்னா, நல்ல கருத்துக்கள் கொஞ்சம் மாறி வந்துச்சுன்னா உடனே டேய் அப்படிம்பான் குரூப்பில். டேய் ஜோதி முருகாம்பா, பாஸ்கருக்கு தம்பியா. சரி ரைட்டு, உனக்கு அடுத்து மைக் வரும். சரி, அப்படி பார்க்கும் பொழுது பால்சகாயராஜ் என் கூடையே உட்காந்துருந்துருக்கு. அப்படி சிரிப்பான், நல்லா சிரிப்பான், சிரிச்சுக்கிட்டே இருப்பான். மணிமாறன் கரெக்டாக, மணிமாறன் வந்து ரொம்ப கரெக்டாக அளவாக தான் பேசுவான். 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நம்ம பார்ப்போம். குறிஞ்சி பூ மாதிரி 10 வருஷம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா. ஸோ கணேஷ் கணக்கு பிள்ளை அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து எடை போடுற மாதிரி தான் இருக்கும். கவுண்ட் பண்ண வேண்டியதில்லை, எடை போடணும், அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் இதெல்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய வந்து நம்ம சொல்லலாம். சுப்பிரமணி அன்னைக்கு அமைதி தான், இன்றைக்கி அமைதி தான். ஆனால் அவனோட காரியங்கள் சாதனைகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய அனுபவங்களை நம்ம ஷேர் பண்ணலாம். அடுத்து வரக்கூடியவர்களுக்கு நம்ம வழி விடுவோம். ஒரு விஷயம் அதாவது என்னென்னா, கொடுக்குற போது ஈஸியாக கொடுத்துருவோம். திருப்பி வாங்கும்போது படாத பாடுபடுவோம். 2 விஷயம், ஒன்று கடன், இன்னொன்று இந்த மைக்கு. அதனால் இந்த மைக்கை வந்து வாங்க, அன்பை எவ்வளோ என்னைக்கா குழஞ்சி பார்த்துருக்கீங்களா? அன்பனை குழஞ்சி பார்த்துருக்கீங்களா? இப்போ குலைவாம்பார். அதே போல் எல்லாத்தையும் நான் தனிப்பட்ட முறையில் சொல்லணும். அவர் வந்து அவர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த சிரிப்பும் அந்த ஒரு கவனிப்பும், அது என்னன்னு தெரியல. அது எங்கள் அப்பாவுக்கு ஆசிரியர் கொடுக்குற மரியாதை, அதனோட எதிரொலிப்பு தான் எங்கிட்ட தெரியும். நமக்காக இல்லை, இருந்தாலும் அப்படிப்பட்டவருக்கு நம்ம மகனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து அவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஸோ இவங்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்க நம்ம சமுதாயத்தில் ஒரு நெறிப்பட்ட மனிதனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை வந்து அவர் ஏற்படுத்தியிருக்கார். ஒவ்வொருத்தரும் ஒரு தாக்கம். என்னால் ஏதாவது தாக்கம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். நண்பர்களே, ஃபஸ்ட்டு என்னுடைய வேண்டுகோள், தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தங்களது பங்களிப்பை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். 1. 2வது, வந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு பேசுகிறத கேட்டுட்டு சிரிச்சுட்டு அப்படியே டீ காப்பி இந்த போண்டாவை தின்னுட்டு அப்படியே போயிடாதீங்க. உங்களுக்கெல்லாம் சாப்பாடு சொல்லியிருக்குது, அது வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதனால் வந்துட்டீங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்காவது நம்ம நண்பர்களுக்காக இருந்து இந்த விழாவை சிறப்பிச்சுட்டு சாப்பிட்டு தான் போகணும். ஒவ்வொரு ஆளாக எழுந்திரிச்சு வெளியே போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு கேட்டை போட்டு லாக் பண்ணி கையில் வச்சுக்குவேன், பார்த்துக்குங்க. இப்போ பேச நன்றி முருகானந்தம். அடுத்து நம்ம நண்பன் கிருஷ்ணமூர்த்தி பேச அழைக்கிறேன். சயனைடு குப்பி நண்பன் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறா. சீக்கிரமாக பேசி முடிச்சு. அன்பு நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து இன்ன வரைக்கும் ஒவ்வொருத்தரோட பர்சனலாக யார் எந்தெந்த இதில் சிறந்தவங்க அப்படிங்கிறத பற்றி கணக்கு சொன்ன அப்படியே 6 நண்பன் கிருஷ்ணமூர்த்திக்கு சிஎஸ் வந்து சால்வ் கொடுத்தார். அப்படி
பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்லா கட்டமைப்பு பண்ணி கொண்டு வந்து இதில் வந்து நம்ம அன்பனத்தான் அது சார் கேட்குறியா இன்னும் பக்கத்துலையா அது எப்படிக்கு அதுக்கு உறுதுணையாக இருந்த நம்ம முத்துசாமி, இன்னும் நம்ம பாலு, நம்ம அட்மினாக இருக்கிற பாஸ்கர், அடுத்து எனக்கு ஏதோ ஓசிக்கு ஒன்று கொடுத்தானுங்க போனால் போதுன்ட்டு ஒரு அட்மின் பதவியாக ஒரு அறிவாளியில் வச்சுருந்தானுங்க. இப்போ அவங்கள பற்றி தான் கொஞ்சம் சொல்லணும். ஃபஸ்ட்டு அட்மினை பற்றி, ஏன்னா அட்மின் ஹெட் அட்மின் அல்லவா, அவனை பற்றி சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமையாக பேசுகிற மாதிரி நானும் உங்களை கொஞ்சம் பெருமைப்படுத்தி பேசணும் இல்லையா. அன்பன் வந்து கிரேக்கத்தில் ஒரு பக்கத்தில் டெல்பின்னு ஒரு தீவு ஒன்று இருக்குது. அந்த தீவில் வந்து ஒரு அபோலோங்கிற ஒரு தேவாலயம். அந்த தேவாலயத்தில் நம்ம ஒருத்தர் முத்துப்பாண்டி மாதிரி ஒரு சைஸு, அவன் வந்து குட்டையானவன் தான். அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னா, அந்த உலகத்திலே யார் அறிவாளிங்கிறது அவனுக்கு கண்டுபிடிக்கணும் ஒரு சின்ன அபிப்பிராயம். அப்போ அவன் என்ன பண்ணான், அந்த தேவாலயத்தில் அப்போலோங்கிற தேவாலயத்தில் போய் யார் இந்த உலகத்தில் யார் அறிவாளி அப்படின்னு சொல்லி அவனை கேட்குறான். கேட்குற போது அங்கே அசரிசி மாதிரி வந்து ஒரு ஒளி வருது, ஒளி மட்டும் வரும். சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லி 3 தடவை சொல்லிவிட்டு அது போயிடும். அப்போ இவன் இந்த சாக்ரட்டிஸ் எங்கே போய் தொலாவி கண்டுபிடிக்கிறது, உலகத்துக்குள்ளே இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த நாட்டில் எந்த மூலையில் எந்த இடத்துல இருக்கான்னு கண்டுபிடிக்கணுமில்ல. ரொம்ப சிரமப்பட்டு அதே கேட்குறாப்படி அந்த தேவாலயத்துலேயே சொல்கிற, அந்த தேவாலயத்தை அந்த அசரீரி சொல்லுது, கிரேக்கத்தில் தான் இருக்கேன், நீ வேற எங்கேயும் போய் தொலை வேண்டாம் அப்படின்ட்டு. கிரேக்கம் ஃபுல்லாக தொலைவுறான். 6 மாதமாக நாயா பேயா அலைஞ்சு தொலாவி கடைசியில் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு வீதியாக போய் இங்கே சாக்ரட்டிஸ் இருக்கான்னு கேட்குற போது ஒரே ஒரு இடத்துல இந்த தெருவில் அந்த ஓரத்தில் அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க, கருன்னு சட்டை இல்லாமல் வெறுமையோட முழுன்னு. அவர் என்ன வேலை பண்ணுறாருன்னா தச்சு இழைச்சிக்கிட்டு இருக்கார். ஆண்மை சைஸில் தான் அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அறிவாளின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேராக அங்கே போகிறேன். அங்கே போனதே அந்த அவர்கிட்ட, ஏங்க உங்கள் பேர் தான் சாக்ரட்டிஸான்னு கேட்குற அப்படி. ஆமாம், என் பேர் தான் சாக்ரட்டிஸ், என்ன பிரச்சனை அப்படிங்க, நீங்கள் தான் அறிவாளியம் இல்லை அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குற அப்படின்னு கேட்குற போது, இல்லையே இன்னும் ஊருக்குள்ளே மக்கள் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சாக்ரட்டிஸ் சொல்லிடுறாப்புல. திரும்ப நேராக வர்றேன், ஒரே டென்ஷன் வந்து அந்த தேவாலயத்தில் வந்து திரும்ப அவனுக்கு ஒரே கோபத்தில் அந்த தேவாலயத்தில் வந்து கேட்குறேன், எப்படி நீங்கள் சொன்ன சாக்ரட்டிஸ் அவர்தான்ட்டு. நான் நேராக சாக்ரட்டிஸ் போய் பார்த்து கேட்டேன், ஆனால் அந்தாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறானே, நீ அப்போ எங்கிட்ட தப்பாக போய் சொல்லிட்டியோ அப்படின்னு சொல்லி அவன் பயங்கர டென்ஷனில் கேட்குறேன். அப்போ அந்த தேவாலயத்தில் மறுபடியும் அந்த அசரீரி மாதிரி வந்து சொல்லுது, அதனால தான்ட்டு அவன் சாக்ரட்டிஸ் அப்படின்னு. இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எவன் வந்து அறிவாளி வந்து நான் அறிவாளின்னு ஏற்று போகிறது கிடையாது. அந்த மாதிரி அவனை வந்து நான் ஒரு சாக்ரட்டிஸை பார்க்குறேன், நிகழ்கால சாக்ரட்டிஸ். அடுத்து வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது, ஒரு வெயிட்டிங். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே நான் வந்து மங்கோலியா செங்கிஸ்கானை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிற போதே முத்துசாமி மைக் வாங்கிட்டு போயிட்டேன் மாப்பிள்ளை. அடுத்து ஒருத்தரை சொல்லணுமில்ல, அட்மின் முதல்ல சொல்லிடுறேன். அடுத்து நம்ம பாரதி பாலு, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, முதல்லையாவது வந்து இப்போ காலையில் இருந்துச்சு கொட்டெழுத்தில் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம்னு சொல்லி 2 பூவை போட்டு கொட்டெழுத்தில் போட்டு அதோடு போயிடுவார். இதுக்கு முன்னாடியாவது வந்து ஒரு சிரிப்பாவது சிரிச்சிட்டு இருப்பார். இப்போ அதுக்கும் வர்றதில்லை. ஏன் அவன் என்ன ஒரு பயம், ஏன் உனக்கு தான் கேட்குறேன், ஏதாவது தேவலோகத்திலேருந்து இது இறைதூதர்கள்ட்டு இது எதுவும் பேசக்கூடாது, உனக்கு அப்படி அதிகமாக பேசிட்டா வாட்ஸ்அப் குரூப்பில் பேசிட்டா உனக்கு சொர்க்கம் கிடைக்காது, நரகம் தான் கிடைக்குன்னு சொல்லி விட்ருக்காங்களா இறைதூதர்கள் மூலிமா. அப்புறம் ஏன் நீ எதுவும் பேச மாட்டேங்கிற, ஒரு சிரிப்பே அதுவும் சிரிக்க மாட்டேங்கிறிய. உனக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்களும் அறிவாளி குரூப் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் சொர்க்கத்துக்கு தான் போவீங்க. நரகத்துக்கு போகிற ஆளுக்கு நாங்கள் இருக்கிறோம், என்ன ஆர்ட்ஸ் குரூப்காரனுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து நீ கவலைப்படாமல் ஏதோ ஒரு சிரிப்பாக சிரிச்சு விடு. இனிமேல் நைட்டு டெய்லி ஒரு அட்மினாக இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு பதிவு போட்டுக்கிட்டு இருக்கணும், திறமை காட்டணும், புரியுதா? சரி, அவ விட்டுருவா, சொர்க்கத்தை போட்டு கிருஷ்ணமூர்த்தி அடுத்து வந்து நம்ம பாஸ்கர் சொல்லிடலாம். அவன் வந்து ஏற்கனவே சொல்லிட்டான், எனக்கு வேறு அட்மின் பதவி கொடுத்துருக்காங்க, இந்த இதில் என்னென்னமோ கருத்தில் போடுறாங்க, எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, நான் வேறு இந்த தொழில் இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம நடிகர் காலஞ்சன்ற வி.கே. ராமசாமி ஸ்டைலில் சொல்லிவிட்டு அவன் ஒதுங்கிட்டான். அவன் விட்டுருவான், ஏன்னா அவன் உள்ளதை சொல்லி முன்னாடியே ஒதுங்கிட்டான். அப்படியே மாப்பிள்ளை முத்துசாமியும் ஓரளவுக்கு
அந்த குழுவுக்காக உழைப்பு இருக்கிறத தவிர பதில் எதுவும் பேச மாட்டேன். நானும் கூப்பிட்டு வம்படிப்பேன் வாட்ஸ்அப்பில் மூச்சு விட மாட்டேன். எனக்கு மூச்சு ஏதாவது அசந்து விசந்து கொஞ்சம் சத்தமாக மூச்சு விட்டால் கூட மாப்பிள்ளை பிடிச்சிக்கோன்னு அவனுக்கு பயம் என்ன முதல்ல. எதுவும் பேச மாட்டேன், இறுகியும் அப்படியே அந்த மாதிரி அவனோட டைப்பு. அப்புறம் அடுத்தது எனக்கு சொல்லிக்க வேண்டாம், எங்களுக்கெல்லாம் நரகம்தான் அது. எங்கே கடைசியில் சொல்கிறேன். அடுத்து நம்ம மாப்பிள்ளை சிவசுப்ரமணியம் இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். அவர் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஏன் வர்றதில்லைங்கிறத சரி அவர் விடுவோம். முருகேசன் சொல்லுவேன். முருகேசன் எங்கடா அவன் காணாம் இருக்கானா? அவனும் இந்த குரூப்பில் ஒவ்வொரு வாட்டி மீட்டிங்லையும் எடுத்து சொல்கிறேன். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் அதிகமாக பேசுகிறோம், நிறைய பேசுகிறோம். நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்லுங்கப்பா, எங்களுக்கு அதுதானே இப்போ ஒரு பூஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எத்தனையோ வாட்டி அவன் கெஞ்சி கேட்குறேன். ஒரு பயம் திருந்த மாட்டேங்கிறேன். இந்த 16 வயது நிலையில் கமலஹாசனுக்கு வந்து சப்பானின்னு பேர் இருக்குது. அது மயில் வந்து சொல்லுவா அப்படி, இனிமேல் உன்னை ஊரில் என்ன கூப்பிட்றாங்கன்னா என்னை சப்பானின்னு தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாப்பா. அப்போ என்ன சொல்லுவா அப்படின்னு மாற்றி இனிமேல் வந்து என்னை கோபாலகிருஷ்ணான்னு சொல்லு, எல்லாத்துக்கும் ஊருக்குள்ளேயும் சொல்லு அப்படின்னு சொல்லுவாள். சொல்லி அனுப்பிச்சாலும் எவனும் கேட்க மாட்டேன். அவனை சப்பானின்னு அந்த மாதிரி அவன் சப்பானி மாதிரி கூப்பிட்டு சொல்லிகிட்டே தான் இருக்கிறியா. யாரும் வந்து அவனை கோபாலகிருஷ்ணான்னு கூப்பிட்ற மாதிரி தெரியல. நண்பர்களே, நான் என்ன ஒன்று சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுக்கு முதுகு பின்னாடி இருந்து செய்கிற வேலை ஒன்று தான், என்ன அவனை தட்டி கொடுக்குறது தான். அதை எல்லோரும் செய்யுங்க. அது கிருபானந்த வாரியா சொன்ன மாதிரி அது இப்போ எனக்கு நினைவுக்கு வருது. ஆனால் முருகேசா, நீ என்ன தான் நாயாக கடந்து நக்குனாலும் இவனுக்கு போட மாட்டானுங்க. இதை உண்மை. என்னப்பா உனக்கு என்ன சொல்லு? இவ்வளோ பேர் லிஸ்ட்டு வச்சுருங்க. இவ்வளோ பேர் லிஸ்ட்டை பேசுகிறான்னு வந்து நீங்கள் எங்கே கொடுத்துட்டாய்? ஏன்னா ஸ்கூலில் படிக்கிறத பிட்டு வச்சிங்க, இப்போ எதுக்கு பிட்டுறா? டக்குன்னு முடிச்சு விட்றான். நானா சொந்த ஸ்கிரிப்டரா? சொந்த ஸ்கிரிப்டரா 1 ஹவருக்கு மேலே பேச வேண்டியது இருக்குதா? பார்க்க போனேன் 1 மணி நேரம்லாம் தாங்காது, டக்குன்னு நிறைய பேர் தான் வெயிட்டிங். முடிச்சுட்டா முடிச்சிடும். சரி முடிச்சிடறேன். நிறைய பேசலாம்னு வந்தேன். எது சரி முடிக்கணும்னு சொல்லிவிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். முடிச்சிடறேன். சரி முடிவு வரைக்கும் நான் வந்தேன். நிறைய புத்தகங்கள் படிங்க, அதனால் கொஞ்சம் நல்லா நாலேஜ் டெவலப் ஆகாத கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லலான்னு பார்த்தேன். பல பேர் வரலாறுகள் சொல்லி வரலான்னு பார்த்தேன். அதுக்கு கால நேரம் டைமுங்க பத்தல. சரி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கவிதைக்கு 2 நிலைப்பாடு உண்டு. ஒன்று வந்து எப்பொழுதும் வருவதல்ல கவிதை, எப்பொழுதாவது வருவது தான் கவிதை. அதைப்போல் சிறுகதைக்கும் 2 நிலைப்பாடு உண்டு. அது ஒன்று ஐயோன்னு முடியணும், இல்லாட்டி அடடா அப்படின்னு அது முடியணும். அதே மாதிரி இசைக்கும் 2 நிலைப்பாடு உண்டு. ஒன்று இமையை இதமாக ஈரப்படுத்தியிருக்கணும், இன்னொன்று வந்து இதயத்தை கனமாக பாடாப்படுத்தியிருக்கணும். அப்போ தான் அந்த இசைக்கு ஒரு இது. அடுத்து வந்து என் பேச்சுக்கும் 2 நிலைப்பாடு உண்டு. ஒரு மனிதனின் பேச்சுக்கு நிலைப்பாடு என்ன, அதை அந்த பேச்சு வந்து அடடா இவன் அதுக்குள்ளே முடிக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு ஒரு தாக்கம் இருக்கக்கூடாது. அடடா அதுக்குள்ளேயே முடிச்சிட்டானேன்னு ஒரு ஏக்கம் இருக்கணும். புரியுதா? அந்த மாதிரி இப்போ என்னுடைய பேச்சு இதுவரைக்கும் நிறைய பேசணும் வந்தேன். தாக்கமா அல்லது ஏக்கமா என்ற சிந்தனை உங்களிடத்தில் விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடடா அடடா அட்டடா. அடுத்து நம்ம நண்பன் சிஎஸ் அழைக்கிறேன். வாங்க சிஎஸ். நல்ல தெளிவான கருத்துக்களை கொஞ்சம் சுருக்கமாக பேசி திருக்குறள் மாதிரி அவ்வளோ சாட்டாக வேணாம், இன்னும் கொஞ்சம் நீங்கள் 4 அடியாரோட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். ரைட். தேங்க்யூ. இன்றைக்கு இருக்கக்கூடிய அவசரமான ஆன்லைன் உலகிலே சூரியனுக்கு பை சொல்லி, சந்திரனுக்கு ஹாய் சொல்லி உதயமாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த இனிய மாலை பொழுதிலே சிரிப்புகளையும் உருவாக்கக்கூடியது மகத்தான வெற்றி என்று கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட மகத்தான வெற்றிக்கு இங்கே இவ்வரங்கத்தில் கூடியிருக்கக்கூடிய 1980s நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இளமையும் யாக்கையும் செல்வமும் நிலையற்ற இந்த மானிட உலகிலே நிலையானது ஒரு சந்திப்பின் நிகழ்வினை நிகழ்த்தி ரெப்புடேஷன் நிலையானது ஒரு சந்திப்பின் நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இனத்தால், மொழியால், மதத்தால்
சமூகத்தால் வேறுபட்டு இருந்தாலும் இதயத்தால் இணைந்து கேஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்கிற ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்த தொப்பில் கொடி உறவுகளாக இங்கே வீட்டிற்கக்கூடிய அத்தனை 1980s நண்பர்களையும் பார்ப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. பொதுவாக அதாவது காற்றின் திசையிலே செல்லக்கூடிய மேகக்கூட்டங்களைப் போல இல்லாது இலக்கு நோக்கி பயணித்து இமயம் தொட்டு நிற்கக்கூடியவர்கள்தான் இந்த 1980s நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்ல, பொதுவாக ஒருவனுடைய வாழ்க்கையில் நட்பு இல்லை என்றால் அது நரம்பு இல்லாத வீணைக்கு சமம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே நரம்பு கொண்ட வீணைகளாக திகழ்கின்றார்கள் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன். ஒருவனை பார்த்து ஒருவன் ஏழை, காசு இல்லாதவனை பார்த்து ஏழை என்று கூறுகின்றார்கள். ஆனால் அதுவல்ல, நட்பு இல்லாதவன் மட்டுமே ஏழை என்று கூறுகிறார்கள் தற்சமயம். அப்படி பார்க்கப்படும் பொழுது நமது 1980s நண்பர்கள் அனைவருமே எண்ணற்ற நண்பர்களை கொண்டிருக்கின்றார்கள். ஆக சொல்லப்போனால் ஒவ்வொருவருமே கோடீஸ்வரர்கள் என்று தான் கணக்கிட்டு கூற முடியும் என்று நான் உறுதியாக கூற முடியும். ஆக அது மட்டுமல்ல, இந்த விழாவினை ஏற்பாடு செய்த நண்பரையும் நான் பாராட்டுவதற்கு இந்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது சென்னையிலே இருந்து கொண்டு நண்பர்களை ஒருங்கிணைத்து ஒரு விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்த முடியுமா என்ற வினாவிற்கு விடை கொடுத்தவர் தான் நமது நண்பன் அன்பு அவர்கள் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது அன்பு பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப ரொம்ப அடக்கமாக இருக்கக்கூடியவர். எப்படிப்பட்ட அடக்கம் என்று சொல்ல வேண்டும் சொன்னால், அதாவது நட்சத்திரங்களானது ஒளியை மட்டுமே கொடுக்கும், ஓசை எழுப்புவது இல்லை. பூக்களானது வாசத்தை மட்டுமே கொடுக்கும், ஒரு பொழுதும் வாராடுவதில்லை. ஆழ்கடலானது அமைதியாக இருக்குமே ஒழிய ஆர்ப்பரிப்பதில்லை. அப்படி கொண்ட அமைதியினுடைய உருக்கமாக இருக்கக்கூடியவர் அன்பு என்று சொல்லிக் கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றேன். ஒரு மிகச்சிறந்த தலைமை பொறுப்புக்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவர் என்று சொன்னால் அதில் மிகையாகாது. ஓகே, அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு நேரமில்லை. அதாவது எடுத்துக்கொண்ட நோக்கமானது வெற்றியை சந்திக்கும் வரை ஓயாது உழைக்க வேண்டும் என்கிற உத்வேகம் கொண்டவர் காவல்துறையைச் சேர்ந்த முருகானந்தம் சார் அவர்கள். வார்த்தைகளை விட வலிமை படைத்தது செயல்கள் தான் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட செயல்களுக்கெல்லாம் சொந்தக்காரராக திகழக்கூடியவர்கள் தான் நமது 1980s நண்பர்கள். ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு சொல்ல இயலாது. அதாவது இந்த விழாவானது சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு தோளோடு தோள் நின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் இந்த தருணத்தில் நான் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக சொல்ல போல என்று சொன்னால், நமது 1980s வாட்ஸ்அப் குரூப்பினை பார்த்து எண்ணற்ற நண்பர்கள் வாட்ஸ்அப் உருவாக்கியிருந்தார்கள். அவர்களால் நம்மளை போன்று இதோ போன்ற சந்திப்புகளையும் தொடர்ந்து நகர்த்த இயலவில்லை, தொடர்ந்து பயணிக்க இயலவில்லை. அது என்னவென்று சொன்னால், சரியான தலைமை பண்பு இல்லாததன் காரணமாகத்தான் பயணிக்க இயலவில்லை. மிக மிக முக்கியமான ஒன்று. பொதுவாக சொல்லுவார்கள், அதாவது நியூட்டன், கலிலியோ ஆகியோரை அறிவியல் புரட்சியாளர்கள் என்று கூறுகிறார்கள். கார்ல் மார்க்ஸ், ரூசோ அவர்களை அரசியல் புரட்சியாளர்கள் என்று கூறுகிறார்கள். புத்தரையும் காந்தியையும் ஆன்மீக புரட்சியாளர்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஜெயராம், கிருஷ்ணமூர்த்தி, முருகானந்தம் அவர்கள், மாசாணி முருகானந்தம் மேற்கொண்டு இன்னும் நிறைய நண்பர்கள் தான் இந்த 1980s வாட்ஸ்அப்பினுடைய புரட்சியாளர்கள் என்று சொல்லுவதில் நான் பெருமிதம் அடைகின்றேன். ஏன் இப்படி சொல்கின்றேன் என்று சொன்னால், நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே தொலைவில் இருக்கக்கூடியவர்கள். தொலைபேசியில் மட்டுமே தொடர்பு கொண்டு அவர்களுடைய நலம் விசாரித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழலிலே வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல பதிவுகளை பதிவிட்டு அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி எடுத்துக்கூறிய நல்ல வாய்ப்புகளை வழங்கக்கூடியவர்கள் தான் இவர்கள்.
எனவே தான் இவர்களை வாட்ஸ்அப்பினுடைய புரட்சியாளர்கள் என்று நான் சுட்டி காட்டுகின்றேன். இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள், எனக்கு சரியாக தெரியவில்லை, விடுபட்டதால் என்னை மன்னித்துக் கொள்ளவும். காசு கொடுத்துன்னு சொல்கிறாங்க, காசு கொடுத்தே பேச விட்டுருக்கேன், அது எவ்வளோ? அது தமாஸ்காக சொல்கிறாங்க கிருஷ்ணமூர்த்தி. ஆக இப்படிப்பட்ட புரட்சியாளர்களை கொண்டது தான் இந்த நமது 1980s நண்பர்கள் என்று சொல்லிக்கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நேரம் ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிடுறேன். பொதுவாக பார்க்குறப்ப ஒரு நல்ல நண்பன் என்பது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, தடுமாறும் பொழுதே தோள் கொடுப்பதும், தவறு செய்யும் பொழுது தட்டி கேட்கக்கூடியவன் தான் உண்மையான நண்பன் என்று கூறுகின்றார்கள். ஒரு நல்ல நண்பன் என்று சொன்னால் நட்பை கூட இழக்கலாம், ஆனால் சரியான நண்பனை இழக்க மாட்டார்கள் என்று கூறுகின்றார்கள். ஒரு சின்ன கதை, ஒரே 2 நிமிஷம்தான். பொதுவாக சொல்லப்போனால் ஒரு சின்ன கதை, அதாவது ஒரு கடல் மற்றும் ஒரு நண்டு இரண்டுமே பாட்டி வடை சுடுற கதையா? என்ன பாட்டியே வடை சுடுப்ப அந்த கதையா? இல்லை இல்லைங்க, அது இல்லைங்க. இது நண்டு கதையும் கடல் கதையும். ஒரு கடலும் நண்டும் இரண்டுமே நண்பர்களாக இருக்கின்றன. இது கதைக்காக சொல்கிறேன், எப்படி நண்பர்களாக இருக்குன்னு கிருஷ்ணமூர்த்தி என்னை கேட்டக்கூடாது. எப்படி ஜெயராமனுடைய கடையில் போய் நம்முடைய நண்பர்கள் அன்றாடம் பார்க்குறப்ப மாலையில் சென்று அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உரையாடி மகிழ்ந்து வாட்ஸ்அப்பில் போடுகிறார்களோ, அதுபோல அன்றாடமே பார்க்குறப்ப கடலினுடைய அலையும் நண்டும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மாலை பொழுதினிலே உரையாடி மகிழ்வது உண்டு. அப்படிப்பட்ட உரையாடி மகிழும் பொழுது, உரையாடி மகிழ்ந்துவிட்டு அந்த நண்டானது தன்னுடைய வலைக்கு செல்கிறது. அவ்வாறு செல்லும் பொழுது அதனுடைய கால் பாதங்களை சுவடுகளை நண்டு சென்றவுடன் கடலுடைய அலையானது அழித்து விடுகின்றது. இந்த நண்டானது தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றது. நாம் இந்த அலையை, கடலுடைய அலையை நண்பன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமே, ஆனால் இந்த அலையானது நம்முடைய சுவடைகளை, கால் சுவடைகளை அழித்து விடுகின்றதே. இவன் நமக்கு உண்மையான நண்பனா? வள்ளுவர் சொல்லும் பொழுது கூடா நட்பா கூடக்கூடிய நட்பா என்று ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக மற்றொரு நண்டு பயணித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கால் சுவடைகளை பதித்து கொண்டு நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நண்டு செல்லக்கூடிய கால் சுவடைகளை அந்த கடல் அலையானது அழிக்கவில்லை. இதனை பார்த்து கொண்டிருந்த சற்று நேரத்திலேயே அந்த நெடுந்தூரம் சென்ற அந்த நண்டானது தன்னுடைய கால் சுவடுகளை பதித்து அதனுடைய வலையில் சென்று தங்கிவிடுகின்றது. சற்று நேரம் கழித்து அந்த வழியாக ஒரு நரி வருகின்றது. அந்த நரி வரும்பொழுது கடல் அலையானது அந்த கால் சுவடை அழிக்கவில்லை. அந்த நரியானது என்ன செய்கிறது என்றால், கால் சுவடுகளினுடைய பாதையை நோக்கி நண்டு இருக்கக்கூடிய வலையை சென்று அந்த நண்டினை தன்னுடைய கையிலால் பிடித்து உணவாக எடுத்துக்கொள்கின்றது. அப்பொழுதுதான் அந்த நண்டிற்கு தெரிந்தது, கடல் அலையானது நம்முடைய உண்மையான நண்பன், நல்ல நண்பன். ஆக நண்பனுக்கு தவறு ஏற்படும் பொழுது அந்த நண்பனானது தன்னை எப்பொழுது காப்பாற்றுகிறானோ அவன்தான் உண்மையான நண்பன் என்று அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பானது கிடைத்தது. ஆக அப்படிப்பட்ட நண்பர்களை கொண்டது தான் இந்த 1980s. ஆக நேரம் கருதி அடுத்து ஒரே ஒரு என்னுடைய வேண்டுகோளை மட்டும் வேண்டிக்கொள்கின்றேன். அருமை நண்பர்களே, முற்றுப்புள்ளியை வைத்து முடித்து விட வேண்டாம். இந்த வெற்றியினுடைய சந்திப்பினை, 90s 80s சந்திப்பினை அடுக்கி வையுங்கள். 1000 ஆச்சரிய குறிகள் கொண்டு நமது வெற்றியினுடைய சந்திப்பினுடைய சாராம்சத்தை என்று கூறி இதுவரை வாய்ப்பு கூறிமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு முக்கியமான பிரச்சனையை கிருஷ்ணன் சொன்ன அப்படியே, அதாவது தொட்டு பேசாமல் மற்றதை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம சுரேஷ்கரனை அழைக்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் அதை லீட் எடுத்து அந்த எடுத்துட்ட பிரச்சனையை கொஞ்சம் அப்படியே பேசுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் சந்திப்பில் வடிவம் எடுக்கணும் அப்படின்னு பேசணும். அடுத்தடுத்து வருகின்ற பொழுது முகம் பார்த்து நம்மளுக்குள்ளே உதவிக்கிட்டோம். இப்போ எனக்கு ஒரு கடினமான சூழல் வந்த பொழுது கனகசுந்தரத்துக்கு அப்ரோச் பண்ணேன், செஞ்சு கொடுத்தாரு. தேவை வருகின்ற ஒரு தாசார் பழனிசாமிகிட்ட ஃபோன் பண்ணேன், செஞ்சு கொடுத்தாரு. இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து முகம் தெரியாத நபர்களுக்கு செயல் செய்ய போகிறோம். அதுக்கு கிருஷ்ணன் இன்றைக்கி அடித்தளம் பெற்றிருக்காரு. அதில் அவர் கொடுத்துருக்க பணம் நிறைவானது தான், ஆனால் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. கொஞ்சம் கூடுதல் பணமும் தேவைப்படுது. விருப்பம் உள்ளவங்க அவங்கவுங்க நிலைக்கு தகுந்த மாதிரி பணத்தை கொடுக்கலாம். ஃபிக்ஸரை போட்டு செஞ்சு கொடுக்க முடியும். முதல் இதில் என்னுடைய இதாக நான் 20,000 கொடுக்குறேன். சூப்பர்.
மற்றவங்க எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் சேர்த்து செய்யலாம். இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது நண்பர்களுக்குள்ளே இல்லாத உதவியை முகம் தெரியாத ஒருத்தருக்கு செய்ய போகிறோம். நண்பன் சுரேஷ்கரனுக்கு தாமஸ் பாஸ்கர் சால்வர் பேசு. ஓகே. கண்டிப்பாக பேசி பழகி முகம் தெரிஞ்சவங்களுக்கு செய்கிற உதவி வந்து காலகாலமாக நடந்து வருது. இயல்பானதும் கூட. யாருன்னு தெரியாது, முகமும் தெரியாது. அவங்களுக்கு ஒரு உதவி செய்ய போகிறோம், செயல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இது நல்ல விஷயமாக வரும். நீண்ட காலம் நடக்கிறதுக்கு அடித்தளமாக இருக்க வேண்டிய விஷயத்தை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் சிறப்பு. கூடுதல் பணத்தை அறிவிச்சுட்டு நம்ம செஞ்சு கொடுப்போம். இதை நிப்பாட்ட மாட்டோம். இந்த குழுமம் ஜாலியாக இருக்கும், ஆனால் செயலும் செய்யும். செயல் மூலியமாக அடுத்தவங்க நம்மளை தெரிஞ்சுக்குவாங்க, சந்தோஷமாக நாம் இருந்துக்குவோம். விளையாட்டாகவும் நம்ம சந்தோஷமாக இருப்போம். குதூகலம் எல்லாம் நம்ம ரூமுக்குள்ளே. வெளியில் வந்து கண்ணியமான செயல்கள் தொடர்ந்து நடைபெறும். அதுக்கான எல்லா ஒத்துழைப்பும் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன். நாங்களும் ஒத்துழையாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து நண்பன் பாஸ்கர் அழைக்கிறேன். சால்வை எனக்கு வாசுதேவன் அழைக்கிறேன். சால்வை எனக்கு எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. நடுவில் பிள்ளையார் மாதிரி ஸ்டேஜில் உட்கார வச்சுருந்தாங்க. நான் ஒன்றுமே கமெண்ட்டும் அடிக்கலை. இருந்தாலும் என்னை கௌரவப்படுத்துகின்ற நண்பர்களுக்கு எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சந்திப்பிற்குரிய இடம் வருடா வருடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. முன்னேற்றமும் இருக்குது. நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் இடையில் நுழைவதற்கு மன்னிக்கவும். நமது குழுமத்தின் ஒருங்கிணைப்பாளர், அன்பு நண்பன், அருமை சகோதரன், சென்னை வாழ் நமது நண்பன் அன்புக்குமரனுக்கு நமது கணேஷ் ஹோட்டல் உரிமையாளரும் நமது நண்பனுமான சுரேஷ் கண்ணன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். பாராட்டுக்கள். சுப்பிரமணி சிஎஸ் சொன்ன மாதிரி சென்னையில் இருந்து கொண்டு நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைத்து இங்கே வரவழைத்து இந்த சந்திப்பை செய்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதே சிந்தனையாக இருக்கிறது. யார் என்ன போட்டாலும் கமெண்ட் போடுறது. முருகேசன் அதே மாதிரி யார் என்ன வாட்ஸ்அப்பில் போட்டாலும் அதுக்கு பதில் போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் முருகேசன் வாட்ஸ்அப்பில் வேலை பார்க்குறானா அங்கே அரண்மனையில் வேலை பார்க்குறானான்னு எனக்கு சரியாக சந்தேகம் வந்துடும். திடீர்னு கேட்கலாம்னு கூட ஃபோன் பண்ணி கேட்கலாம்னு நான் நினைக்கிறது, கிண்டல் பண்ணுவேன். ஏன்னா 6வதுலேருந்து என்னுடைய பள்ளி தோழன், அதனால் நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அதை கவனமாக பார்க்குறது. உடனே இப்போ 9:36க்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா 9:37க்கு அதை பற்றி ஒரு கமெண்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய விஷயந்தான். நான் அந்தளவுக்கு பார்க்குறதில்ல, கமெண்ட் போடுறதும் இல்லை. அது கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் போட்டான்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடான், பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு நான் பெரும்பாலும் அதை ஒதுங்கியே இருந்தார். ஏன்னா காலேஜிலே அப்படி தான் படிக்கும்போது எம்எஸ்சிலாம் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு சார் பேர் வந்து லிபர்ட்டி, அவர் பேர் வந்து ப்ரொஃபஸர் பேர் லிபர்ட்டி. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவர் கிளாஸ்க்குள்ளே மதியம் லஞ்சு முடிஞ்சு வந்து ஃபஸ்ட்டு பீரியட் எடுக்க வருவார். வந்த உடனே கேள்வி தான் கேட்பார். அதனால் அவர் உள்ளே நுழைஞ்சிட்டாருன்னா எல்லோரும் எந்திரிச்சு நிற்போம். சிடவுன் பார் உட்காந்து மௌனாஞ்சலி செலுத்துகிற மாதிரி எல்லோரும் தலையை கீழே போட்டே உட்காந்துருப்போம். ஏன்னா கேள்வி கேட்டுருவாருன்னு.
எவனா தப்பி தவறி அமைதியாக இருக்கன்னு இப்படி லேசாக நிமிந்துட்டோம்னா எந்திரின்றார், கேள்வி கேட்பார். அது மாதிரி கிருஷ்ணமூர்த்தி கேள்வி கேட்க அதை பதில் சொல்கிறதுக்கு அது ஒரு குழுவே இருக்குது. பரவாயில்ல, அது அறிவு சார்ந்த விஷயந்தான். இருந்தாலும் தலையில் முடியலன்னா அறிவு நிறையா இருக்கும்பாங்க. எனக்கு அந்த அளவுக்கு எனக்கெல்லாம் சுத்தமாகவே ஒன்றும் இல்லை. அவனுக்கு என்னை விட மொழி அதிகமாக இருக்குது, அறிவும் அதிகமாக இருக்குது. ஸோ கல்லூரியில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்லேயும் அதே மாதிரி தான் வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு குரூப் இருக்கானுங்க. ட்ரிங்க்ஸை பற்றி கமெண்ட்டை அடிக்கிறது, கமெண்ட் போடுறது அப்படின்னா அதுக்கு ஒருத்தன். ஆலயமணி பொண்ணு இருக்கான்னா இருக்குது. சரி, அதே மாதிரி வேறு பாலியல் விஷயங்கள் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு குரூப் இருப்பானுங்க. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குரூப்பு. அவன் போட்டானாலே அது சம்மந்தமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நம்ம இதில் அந்தளவுக்கு அதிகமான இது இல்லாமல் இந்த ஆராய்ச்சி சம்மந்தமாக கேள்விகள் கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்களை சிந்தனையை தூண்டி வர்றது, இதில் எல்லாம் கிருஷ்ணமூர்த்தியை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதனால் வாட்ஸ்அப்பில் நமது நண்பர்களுடைய என்னைய மாதிரி அமைதியாக இருக்கிற நண்பர்களும் பார்க்குறோம். அவங்கள மாதிரி ஆக்டிவாக இருக்கிற நண்பர்கள் தான் நம்ம வாட்ஸ்அப் குழுவே ஆக்டிவாக கொண்டு போயிட்டுருக்குறாங்க. எத்தனையோ விஷயங்கள், நிறைய விஷயங்கள் போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு புறம் இதுலேயும் வாய்ஸ் மெசேஜுக்குன்னு ஒரு குரூப்பு. நடராஜ் ஆரம்பித்தார்னா போய்கிட்டே இருக்கு நைட்டு 11 மணி வரைக்கும். குட் நைட் சொல்கிற வரைக்கும் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நைட்டு 12:01 முத்துப்பாண்டி குட் மார்னிங் போட்டு படுத்துடுவான். நமது வாட்ஸ்அப் குரூப்பு அருள் செல்வன் சொன்ன மாதிரி காலையில் எழுப்பி விடுறதுக்கு, சேவல் கூவுறதுக்கு, கிருஷ்ணனுடைய அந்த மெசேஜு, கனகசுந்தரம். நான் நினைக்கிறது 7 மணிக்கே நம்மளால் எந்திரிக்க முடியலையே, இவங்கெல்லாம் 4:30 மணிக்கே சுற்றிக்கிட்டு திரியிறானுங்களே, இந்நேரத்துக்கே எந்திரிச்சிட்டாங்களே, எப்படி தூக்கம் வரலையா? பணி காவல்துறையில் 4:30 மணிங்கிறது வந்து ஈஸியான விஷயந்தான், கண்டிப்பாக எந்திரிச்சுதான். மற்ற நண்பர்களும் ஒரு சிலர் அந்நேரத்துக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறதெல்லாம் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். அதனால் தொடர்ந்து நமது வாட்ஸ்அப் குரூப் சிறப்பாக செல்வது போல் நமது சந்திப்பும் தொடர்ந்து இருக்க வேண்டும். சுந்தர்ராஜ் சொன்ன மாதிரி, அவர்கள் சொன்ன மாதிரி அடிக்கடி நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும். ஏன்னா சீக்கிரம் ஒரு குரூப்பு ரிட்டையர்ட் ஆக போகிறோம், இனிமேல் வேறு வேலை இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அரட்டை அரங்கம், சத்திரஞ்சாவடி இல்லாமல் 80s பாய் சந்திப்புன்னு சொல்லிட்டு ஒரு பேரில் நம்ம எல்லோரும் சந்தித்தோம்னா நல்ல விஷயங்களை பேசணும், குடும்ப விஷயங்களை பகிர்ந்துக்கலாம், நம்மளுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து நம்ம எல்லாரும் இந்த குழுவில் இணைஞ்சு நம்மளுடைய வியாதிகளை குறைத்து டென்ஷன்லேருந்து ரிலாக்ஸ் ஆகி ஆண்டவரனுடைய அருளால் தொடர்ந்து நம் இந்த குழுவில் பயணிக்க வேண்டும் என்ற அனைவரையும் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும், இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணன் வந்து எடுத்த முன்னெடுப்பு வந்து அப்படியே அடுத்து சுரேஷ் வந்து 20,000 தரேன்னு சொன்ன, அப்படி தரன்னு பிரியப்படுற நண்பர்கள் அப்படியே மைக்கில் சொல்லிடலாம். சுரேஷ் கண்ணை தொடர்ந்து என்னுடைய பங்காக தற்போதைக்கு ரூபாய் 10,000 வந்து நான் அளிக்கிறேன். என்னுடைய பங்காக ரூபாய் 25,000 அளிக்கிறேன். 25,000 வாசோட பங்களிப்பு. அப்போ சுரேஷ் 20, அருள் 10, வாசு 25. வேறு யாரும் தர விருப்பறீங்களா நண்பர்களே? நண்பன் நடராஜ். என்னுடைய பங்களிப்பாக 5,000. நடராஜுடைய பங்களிப்பு 5,000. சுந்தராஜ் சார் வர்றாரு, அவருடைய பங்களிப்பு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சுந்தர் தான். உரம் போட்டு தண்ணி ஊற்றணும்னு சொன்ன, அப்படியே அதை நான் இப்போவே செஞ்சிடலான்னு தான் இதை ஆரம்பித்து வச்சுருக்கேன். ஒரு 10,000 நான் கொடுத்துறேன். தேங்க்யூ.
சுரேஷ் 20, வாசு 25, அருள் 10, நடராஜ் 5000, நம்ம சுந்தரராஜ் சார் 10000. இல்லை மாசாணி முருகானந்தம் 5000. மாசாணி முருகானம் 5000. என்னுடைய பங்களிப்பாக 10000. எனது அன்பளிப்பாக ரூபாய் 5000 வழங்குகிறேன். என்னுடைய பங்களிப்பாக 10000 கொடுக்குறேன். அன்பு நண்பர்களே, என்னுடைய பங்களிப்பாக தற்சமயம் 5000. கிருஷ்ணமூர்த்தி 10000. கையெட்டுங்க நண்பன் 10000 எப்பயே கொடுக்குற அப்படி சேட்டு கொடுத்து வந்துட்டு அப்படி மின்னல் மாதிரி கொடுத்து வந்துட்டு அப்படி. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது. அவங்க குடும்பத்திலே அப்படி தான். உதவி செய்கிறது யாருக்குமே தெரியாது, அவங்க பாட்டு செஞ்சு முடிச்சிருவாங்க. அடுத்து நம்ம நண்பன் மணிமாறன் அழைக்கிறேன். அவனுக்கு வந்து ஒரு நினைவு பரிசு வழங்கணும். வா மணி. முதல் அதுக்கு வந்தான், அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கான். மணிமாறனுக்கு நினைவு பரிசை நம்ம சேட்டு வழங்குவோம். அப்படி கை தட்டுங்கப்பா. கை தட்டுறதுக்கு என்ன கஞ்சத்தானா? இதில் மணிமாரி விஷயத்தில் ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது அவனுடைய நம்பர் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து அவன் பொண்ணோட நம்பர். அது பாப்பா டெய்லி பார்த்து அவனுக்கு வந்து இன்ஃபார்ம் சொல்லிக்கிட்டே இருக்குது. எனக்கு அதே ரொம்ப பெருமையாக இருக்குது. இல்லை, அதனால தான் நீங்களாம் தப்பாக பேசுகிறப்ப நான் அதை டக்குன்னு உள்ளே புகுந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். நம்ம வாட்ஸ்அப் குரூப் பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாமே திறந்த புஸ்தகம். நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லா பேரும் அதை பார்க்குறாங்க. நம்ம எல்லா பேரத்தை பற்றி அவங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அடுத்து நண்பன் முருகானந்தம் வந்து சில வார்த்தைகள் மட்டும் பேசும்படி அழைக்கிறேன். எனது சிறிய பங்காக ரூபாய் 5000. நான் நிறைய பேசணும்னு சொல்லித்தேன். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு மீசைக்கு டை அடிச்சுக்கிட்டு வந்தேன். இங்கே பேசுறதுக்கு ஆரம்பிக்காதுக்கு முன்னே அளவாக பேசுன்னு சொன்னால் எங்கிட்ட பேச முடியுமா? பொறுப்பா. இந்த வேட்டி சட்டையும் எப்படி வெள்ளையோ அது மாதிரி தான் என் மனசும் வெள்ளை. அது எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம நண்பர்களுக்கு தெரியும். அருமை. அதாவது ஒரு சின்னது மட்டும் சொல்லிடுறேன். நம்ம இந்த சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி இருக்கிறார்ல, அவர் வந்து முதல்ல டிவியில் விளம்பரத்தில் வந்துட்டு இருந்தார். எல்லா பேரும் ஃப்ரீயாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அவர் ஹீரோ ஆகிட்டார். அவரை இனிமேல் பார்க்கணும்னா காசு கொடுத்து தான் பார்க்கணும். அது மாதிரி டெய்லி வந்துட்டு இருந்தான். எங்கள் சென்னையில் இருந்த வரைக்கும் டெய்லி குரூப்பில் வந்து வாட்ஸ் மெசேஜ் எல்லாம் போட்டுட்டு இருந்தான். ரிட்டையர்டாக வந்தப்பறம் சரவணா அண்ணாச்சி மாதிரி அவனும் இப்போ வந்து பெரிய லெவலுக்கு போயிட்டான். வாட்ஸ்அப் குரூப்புக்கு வர்றதே இல்லை. அதுக்கு தண்டனை தான் இப்போ நான் அவனை போட்டு பழி வாங்கிட்டு இருக்கேன். டெய்லி இனிமேல் குரூப்புக்கு வருவேன்னு சொல்ல நான் அவனை பேச வர்றேன். வர கண்டிப்பாக கிராமத்தில் ஆளுக்கு அந்த தண்டனை உண்டு. டெய்லி வந்து ஒரு தடவை சிரிச்சுட்டு போயிடணும். நன்றி நண்பர்களே, தொடர்ந்து வருவேன். வரக்கூடியவன் தான். சிறு வேலைப்பளுவின் காரணமாக வர இயலவில்லை. கண்டிப்பாக வருகிறேன். தோன்றி புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றாமை இருத்தல் நன்று. பிறவி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இதெல்லாம் பெரியவர் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி பிறந்தோம் வளர்ந்தோம், கேஆரில் படித்தோம். அந்த 1980s அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பித்தப்ப முதல் சந்திப்பில் வர முடியாத ஒரு நிலைமை. அதுக்கடுத்து தொடர்ந்து இப்பொழுது வந்து கொண்டே இருக்கிறேன். இந்த பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து தெரியுமா? ஃபோட்டோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லோருடைய முகத்திலையும் சிரிப்பை பார்க்குறப்ப சந்தோஷம் இதை விட வேறு என்ன இருக்குது? எல்லையெல்லாம் மகிழ்ச்சி. அது ஒன்று தான். அதனால தான் சொல்கிறேன், நண்பர்கள் நமது 1980s பாய்ஸ் கூடக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தவறாமல் பல வேலைப்பளு இருக்கும். நண்பர்களே, நான் பேசுகிறப்ப குறுக்காக பேசக்கூடாது. எப்பா தண்டவாணி முருகேசா, காரைக்குடிக்கு பஸ் ஏற்றி விட்டுருவேன் பொறு. நண்பர்கள் அனைவரும் தவறாமல் நமது நட்பு வட்டாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில், இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, காலையில் எழுந்திரிச்சோடனே குட் மார்னிங்னு போட்டுருங்க, காலை வணக்கம்னு போட்டுருங்க. குட் நைட் தேவையில்லை. நம்ம நட்பு வட்டாரங்களில் வந்து முதல்ல நிறைய போயிட்டு இருந்துச்சு. குட் மார்னிங் போட்டாங்க, இப்போ போடுறது குறைஞ்சி போச்சு. நான் போட்டுக்கிட்டு தானுங்க இருக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சோடனே நண்பர்கள் அனைவருக்கும் எனக்கு இனிய காலை வணக்கம்னு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன இடையில தொடர்ந்து உங்களுடைய உரையாடல் நிறையா வருது. அப்புறம் ஒரு முத்தான ஒரு நிகழ்ச்சி,
நம்ம ஆசிரியர் பெருமக்கள் பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிஎஸ், நம்ம கிருஷ்ணன் இவெல்லாம் பேசுகிறப்ப அது மாதிரி நம்ம சுந்தரராஜ், நம்ம அருள் செல்வன் இவங்க பேசுகிற மாதிரி மேடை பேச்சு எனக்கு இல்லை. இருந்தாலும் நான் கிராமத்தில் வளர்ந்தவன், எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன். இருந்தாலும் ஏற்றுக்குங்க, தவறாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஆனால் ஒரு முத்தான ஒரு அறிவிப்பு நமது யுஎஸ் கிருஷ்ணன் சொன்னாப்புல, ஒரு நல்ல இதை தொடக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக தொடக்கம் என்ன பிள்ளையார் சொல்லி போட்டு 1 லட்சம் ரூபாயை கொடுத்தாங்க. அது உயர்ந்த எண்ணத்துக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நண்பர்கள் சார்பாகவும் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதாவது சாமி எங்கே இருக்குன்னு போகிறோம், கோயிலாக போகிறோம். இந்த ஈகை குணம் கொண்டவர்கள் தான் சாமிக்கு சமம் சொன்னான். அது மாதிரி இன்றைக்கி உயர்ந்து நிற்கிறோம் நம்மளாம். அது கிருஷ்ணன் துவங்கி வச்சோடனே எல்லாருமே 10,000, 20,000, 25,000 வாசி 25,000, 5,000 தங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி செஞ்சாங்க. இது மாதிரி நம்ம செய்யக்கூடிய நண்பர்கள் செய்வாங்க, செய்யக்கூடியவர் தான், செய்யக்கூடிய இடத்துல தான் நம்ம இந்த அளவுக்கு இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதை நினைக்கிறப்ப இதுவே பெருமை, சந்தோஷம். உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதை ரொம்ப சந்தோஷப்படுறேன். தொடர்ந்து நமது நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் காலையில் குட் மார்னிங் போடுங்க, அப்பப்போ பேசுங்க. ஏதாவது எதிர்பார்ப்புகள், ஏதாவது நிகழ்ச்சிகள், ஏதாவது உதவிகள் கேட்டால் நம்ம அதிகாரிகள் நிறையா இருக்கிறாங்க, தாசில்தார் இருக்காப்புல, நிறைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. இவங்கள்ட்ட போனோம்னா கண்டிப்பாக நம்ம கேட்கக்கூடிய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு கூறி, துரோகிக்கு முன் வாழ்ந்து காட்டு, எதிரிக்கு முன் வீரமாய் செயல்படு, நண்பனுக்கு முன் சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள், அன்பை காட்டு. நண்பனுக்கு முன் அன்பை காட்டு. அனைவருக்கும் அன்பை காட்டி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் முதல்ல அன்பை சொன்னதுக்கு பயந்தேன், ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா அப்படின்னு. பரவாயில்ல, அனைவரும் வந்துட்டீங்க. இதே மாதிரி நாங்கள் ஒரு ஃபேமிலி மீட் போடலான் இருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக தேவை. நம்ம ஆலைமணி சொன்ன மாதிரி எல்லாம் அவங்க பாப்பா சொல்லிச்சு இல்லையா, நீங்களாம் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கீங்க, எங்களையும் எப்படி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற சொல்லி, அதே மாதிரி அனைவரும் நம்ம அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்திக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்களுடைய கருத்து இருந்தால் சொல்லுங்கள். எப்போ போடலாம், என்ன ஏதுங்கிறத சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாம். அடுத்து இப்போ கிருஷ்ண போட்ட விதையில் நம்ம சுந்தரராஜ் தண்ணி ஊற்றி உரம் போட்டார். அதில் நன்கொடை வழங்கியவர்கள் கிருஷ்ணன் 1 லட்சம், வாசுதேவன் 25,000, அருள் செல்வன் 10,000, சுரேஷ் கண்ணன் 20,000, நடராஜ் 5,000, சுந்தரராஜ் 10,000, மாசாணி முருகானந்தம் 5,000, சிஎஸ் ஏன்னா அப்படியே கூப்பிட்டு பழகிருச்சு, சுப்பிரமணியன் சொல்ல முடியாது, சிஎஸ் 5,000, சேட்டு 10,000 வரவு, பாரதி 5,000, ஆறுமுகம் 10,000, கிருஷ்ணமூர்த்தி 10,000, தண்டபாணி 5,000, ஆலயமணி 5,000. அவ்வளோ. அன்பளிப்பு வழங்கிய நண்பர்களுக்கு மிக்க நன்றி. அதோடு இப்போ நம்ம போட்டோம்னு சொல்லி சொன்னோம். இது சொல்லாமையே, அதாவது வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நினச்சதில் நண்பன் வீரமணிக்கு ஒரு உதவின்னு கேட்டோம். உதவின்னு கேட்டப்போ நம்ம முருகேசன் தான் முதல்ல சொன்ன, அப்படி எவ்வளோ போடலான்னு கேட்டால், அப்படி 1000 ரூபா போடலாம் நண்பா அப்படின்னா 1000 ரூபா போட்டோம். 1000 ரூபா வித்தின் 20 மினிட்ஸ் 25,000 ரூபா சேர்ந்துச்சு. அடுத்து 5வது நிமிடம் நம்ம கிருஷ்ணை 10,000 ரூபா போட்டோம். அப்படி இதை நான் துரதிருஷ்டவசமாக வீரமணி நம்மளால் காப்பாற்ற முடியல, இறந்துட்டா. அப்படியே அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து எல்லாம் நம்மளுடைய அதுங்க இதுக்கு 45,000 ரூபா ஆஸ்பத்திரி சிஎஃப் கட்டினோம். நம்ம முத்துசாமி போய் 5,000 ரூபாய் குறைச்சிட்டு மிச்சம் இருந்த காசை நம்ம நண்பர்களின் பங்களிப்பு ஆஸ்பத்திரியிலிருந்து இடுகாடு வரைக்கும் சென்று மீதி ஒரு 15,000 ரூபாயை வீரமணியின் மனைவிக்கு கொடுத்துட்டு வந்தோம். 2வது நம்ம தாசில்தார் பழனிசாமி அவங்களுக்கு ஓஏபி கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. அது மாதிரி நண்பர்கள் இடத்துல உதவி பண்ணுறதுக்கு நிறையா இருக்கும். உதவியை தயங்காமல் கேளுங்க, செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இதில் வாங்க போங்கன்னு கூப்பிட்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நீ செஞ்சு கொடுறா செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. பழனிசாமிலாம் அப்படித்தான் சொன்னேன், செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டான். அது மாதிரி எல்லாருமே உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். உதவி என்றால் கேளுங்கள், பயம் இல்லாமல் கேளுங்க. சொந்தத்தில் போய் கேட்க முடியாது. நம்மகிட்ட கேட்குறாங்க, செல்லமுத்து எனக்கு ஒரு 5,000 ரூபா கொடுறான்னு கேளுங்க, நாளைக்கு கொடுத்துருவான். அதே மாதிரி சிஎஸ்ஸை கேளுங்க, சேட்டை கேளுங்க, மாப்பிள்ளை கொடுங்கன்னு கேளுங்க, வாசை கேளுங்க, கிருஷ்ணனை கேளுங்க, கிருஷ்ணமூர்த்தி கேளுங்க, எல்லாம் தருவாங்க. அதனால் ஆனால் அனைவரும் தருவோம். போ
சரி, மிக்க நன்றி. நீ கொடுப்பியா? மிக்க நன்றி. வேறு யாரும் பேச ஆசைப்படுறீங்களா? வாங்க செட். எனக்கு மேடையில் பேச வராது. நான் தனியாக என்ன விஷயம்னாலும் அதுக்கு சரியான பதில் 4 பேர்த்துக்கு கூட உட்காந்து சொல்லிடுவேன். ஆனால் இருந்தாலும் இழந்த இளமையை வந்து மீட்டெடுத்து நான் இருக்கிறேன் என்றும் உங்களுடனே என்று சொல்வது போல இன்று நடக்கின்ற ஒவ்வொரு அன்பு நண்பருடைய நிகழ்ச்சியும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது நமக்கு. இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ரிட்டையர்மெண்ட்டே இல்லை நமக்கெல்லாம். ரிட்டையர்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தயவுசெய்து அதை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய வல்லுநர்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள், மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து உருவாகியிருக்காங்க. எனக்கு தெரிய வந்து அப்படி தான். வயசுங்கிறது இப்போ 86 வயசு 90 வயசு வாழக்கூடியவங்களோட தான் நம்ம கம்பேர் பண்ணணும். 100 வயசு 95 வயசு நம்ம ஏன் குறைச்சி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒரு ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது நம்ம அரசாங்கத்தில் வேலை பார்க்குறோம், ஒரு குறிப்பிட்ட காலத்தை வேலை பார்த்துட்டு நம்ம வந்து வேறு ஒரு லைனுக்கு போயிருப்போம். வேறு எதை வேணாலும் நம்ம சாதிக்கலாம், எதை வேணாலும் சாதிக்கலாம். தனியாக வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பெரிய பெரிய தொழில்களான எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய உறவினர்களையே ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே லட்சாதிபதியாக இருந்தவங்க பல 100 கோடிக்கு அதிபதியாக ஆன சரித்திரங்கள்லாம் இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. அதனால் ரிட்டைர்மெண்ட்டுங்கிறத தயவுசெய்து அது ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம உட்காந்துருப்போம், பொதுவாக சும்மா இருப்போம் அப்படிங்கிற எண்ணங்களை யாரும் நினைக்க வேணாம். நமக்கு இளமை இன்னும் 90 வயசு வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் நம்ம நல்லா உழைக்கிறக்கும் நல்லா நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கிறக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறேன். வணக்கம். நன்றி உரை தான், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி சொல்லக்கூடாதுன்றாங்க, இருந்தாலும் சொல்லிடுவோம். நம்ம இளமை பருவம் பள்ளி வாழ்க்கையை திருப்பி கொடுத்த அனைவருக்கும் நன்றியை கூறி, அப்போது எல்லோரும் 60 வயசை தாண்டிட்டேன். இது வரைக்கும் நம்ம வந்து மனைவி, குழந்தைகள், பேரன் அவர்களுக்காக வாழ்ந்தோம். இனி வருங்காலத்தில் உடல் ஆரோக்கியமாக நமக்காக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி. நன்றி நண்பர்களே. அதாவது இந்த உலகத்தில் வந்து முன்னாடி வந்து சம்பவம் இது நிறைய வசதி இருக்கவனை பார்த்து போடாமல் போடுவாங்க, பெரிய படிப்பாளையை பார்த்து போடாமல் போடுவாங்க. இன்றைக்கி வந்து மனசு விட்டு சிரிக்கிறவனை பார்த்தா எல்லா பேரும் போடாமல் போடுறாங்க. ஏன்னா இப்போ சிரிக்குங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகி போச்சு. இது மாதிரி ஒரு நண்பர்களோடு சேர்ந்து பழகும் பொழுது தான் அந்த சிரிப்பு எல்லாத்துக்கும் வருது. அப்படி எல்லோரும் நம்மளை பார்த்து போடாமல் போடுற மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இது எப்படி தொடரணும், அடுத்தடுத்து வரும் ஆண்டுகளில் இன்னும் எல்லா நண்பரும் வந்து கலந்துக்கணும். இதே மாதிரி ஒரு பொங்கல் விடாமல் எல்லா பொங்கலையும் வந்து நம்ம தொடர்ந்து இந்த மீட்டை போடுவோம். நம்ம எல்லா பேர்த்துக்குமே கடவுள் ஒரு எக்ஸ்பைரி டேட்டு கொடுத்துருக்காரு. நம்ம எல்லா பேரும் இருக்க வரைக்கும் தான் இந்த குரூப் இருக்கும். ஒவ்வொருத்தராக போக போக குரூப்போட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனால் இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வேலை செஞ்சுருக்கோம். இந்த பணம் வசூல் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து நம்மளுடைய வார்த்தைக்கு நம்மளுடைய செயலுக்கு உண்மையான ஒரு அர்த்தம் காரணம் இருக்கும், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்னா சத்தியமாக சொல்கிறேன், இந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய காலத்திற்கு பிறகு நம்முடைய வாரிசுகள் இந்த கேஆர்ஜி பாய்ஸுங்கிற பேரில் ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தி நம்ம எல்லாருடைய நினைவாக அவங்க வந்து இதை முன்னெடுத்து செய்வாங்க. இது என் மனசுக்குள்ள ரொம்ப ஆழாவது பதிஞ்சிருக்கு. அன்றைக்கி யாரை கிருஷ்ணமூர்த்தி தான் கேட்டாங்க என்கிட்ட, இது நம்ம குரூப்பு சேர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த பணத்தை என்ன பண்ணுவீங்க, பிரச்சனை வரும் அப்படின்னா. நம்ம குரூப்புன்னு எத்தனை நாள் இருக்குது, மிஞ்சி போனால் நம்ம எல்லா பேரும் இன்னும் எத்தனை நாள் இருப்போம்? அதிகபட்சம் ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் இறந்து போட்டால் குரூப் இருக்காது. ஆனால் நம்ம பசங்க இருப்பாங்க. நம்ம பசங்க எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி ஒரு குரூப் இருக்குது, நம்ம அப்பாக்கள் எல்லாம் போய் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு. அதில் யாராவது ஒரு ஆள் இல்லை 2 ஆள் இது அப்படின்னு நிறுத்தி ஒரு தொடர் ஓட்டம் மாதிரி எடுத்து கொண்டு போவாங்க, ஒரு அறக்கட்டளையாக மாற்றுவாங்க. எங்கள் அப்பாக்களுடைய ஞாபகமாக நாங்கள் இதை செய்வோம்பாங்க. சத்தியமாக இது நடக்கும். இது மனசுக்குள்ளே இது என்ன இருக்குது, அது அப்படியே மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து விளையாட்டு கிடையாது, அப்படியே தொடர்ந்து போகும். இந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு கிருஷ்ணன் அடிக்கல் நாட்டின அப்படி அதை எல்லா பேரும் சேர்ந்து இது பண்ணியிருக்கீங்க. இது இன்னும் தொடர்ந்து வரும். நன்றி நண்பர்களே. அனைத்து சகோதரர்களுக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் என்னுடைய 2வது மகள் திவ்யா அவர்கள் வந்து தைவான் நாட்டில் படித்து கொண்டிருக்கிறார். இந்த தமிழ் சமுதாயத்தில் உள்ள ஒரு பெண் குழந்தை
தைவான் நாட்டிலே சென்று அங்குள்ள யூனிவர்சிட்டியில் உரையாற்றியிருக்கிறார். அதை நான் பெருமையோடு இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர் இன்று வரும்பொழுதே கேட்டார், நான் வந்து இங்கு ஆங்கிலத்தில் பேச வேண்டுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க, நான் ஆங்கிலத்திலே பேசு அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி கொஞ்சம் தான் ஆங்கிலத்தில் பேசுனாங்க, அப்புறம் தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முத்துசாமிக்கு எல்லாம் தெரியும். பாப்பா முத்துசாமி, நம்ம சேட்டு, இவருக்கு பழனிசாமி, சகோதரர் பழனிசாமி, அறிவுச்செல்வன், எல்லாத்துக்குமே வந்து பாப்பாவை நல்லா தெரியும். நம்ம தாமஸ் பாஸ்கர்கிட்ட தான் பர்த் ஸ்கூலில் படித்தது. கிருஷ்ணா ஸ்கூலில் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தாங்க. ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி திண்டுக்கல்லில் அவங்களும் ஒரு மாணவியாக வந்து ஜாயின் பண்ணாங்க. இது மாதிரி இந்த இடத்துல வந்து அவங்க பேசுனது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. பாராட்டிய அனைவருக்கும் நன்றி சொல்லி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். இந்த பூமியில் உள்ள சொந்தங்கள் எல்லாம் ஏதேதோ எதிர்பார்க்குமே. இந்த கல்லூரி சொந்தம் இது மட்டும் தானே நட்பினை எதிர்பார்க்குமே. மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். மனசே மனசே